What are the characteristics which are very important for a plastic surgeon? லிசனிங். நீங்க பார்த்து பண்ணுங்க டாக்டர். உங்களுக்கு தெரியும் நல்லா. பண்ணவே கூடாது. அப்படியா? ஓகே. அவங்கள்ட்டே வாய் வழியா வர வைக்கணும். Do they come with reference pictures? ஆக்சுவலி வருவாங்க. பட் எங்களோட டீச்சிங்ல என்னன்னா ரெஃபரன்ஸ் பிக்சரோட வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து த்ரிஷா மாதிரி வரணும். எனக்கு வந்து நயன்தாரா மாதிரி இருக்கணும். Dr. Karthik Ram is a highly experienced plastic surgeon. Patients from 87 plus countries visit his hospital Chennai Plastic Surgery for various procedures. He also mentors young doctors. With over 15 years in the field, He completed his MBBS, and DNB in general surgery around 2005, followed by a DNB in plastic surgery, MRCS from Edinburgh. and training at St. Andrew's Hospital, UK, He is active in research, conferences, and publications. and has won several gold medals for his work. ஃபில்லர்ஸ் வந்து கிவ்ஸ் ஒரு பாசிட்டிவ் திங். இப்படி போட்டுட்டு காமிச்ச உடனே கண்ணில் இருந்து தண்ணி. Oh, so happy. Do you have a psychologist? என்ன நிறைய இமோஷன்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு சர்ஜரி பண்ண வீட்டில் சொல்ல கூட மாட்டாங்க. வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. லேடிஸ்க்கு எப்படி இருக்கு? அவங்க வந்து இன்லாக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். கிட்ஸ் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் கிட்ஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஹஸ்பண்ட பெர்மிஷன் கேட்கணும். இந்த ஒயிட் பாப்புலேஷன் நான் சொல்கிறேன், எஸ்பெஷலி ஒயிட் பாப்புலேஷன். அவங்க கல்ச்சர் எப்படின்னா, ஐ ஆம் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிபடி. பீயிங் செல்ஃபிஷ் இஸ் நாட் பேட் திங். And liposuction is a very favorite option. ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. 1 இயருக்கு அவருடைய கொஞ்சம் டல் ஆகும். அப்புறம் காணாமே போயிடுவாங்க. Okay. அப்புறம் எங்கேயாவது பார்த்தா சார் ஐ கெயின் வெயிட். And one more thing is gynecomastia. ஒரு மிடில் ஏஜ் மேன், ஒரு 35 இயர்ஸில் சார் எனக்கு நாளைக்கே சர்ஜரி வேணும் அப்படின்னா என்னன்னா, எங்கள் அப்பா வந்து உடம்பு முடியாமல் இருக்காரு, இதில் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, எனி டைம் அவர் இறந்து போயிடுவார் சொல்கிறாங்க. அவர் இறந்து போயிட்டாருன்னா நான் ஷர்ட் கழட்டிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணணும். ஓ, அதனால ஒரு அஷேம்டாக ஃபீல் பண்ணுறாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ இது மாதிரி சில பேர் சூசைட் அட்டெம்ப்ட்லாம் ட்ரை பண்ணிட்டுலாம் வருவாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்களோட மெயின் கன்சர்ன் கல்யாணம் பண்ணால் ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன சொல்கிறது, ஆனால் அவங்க ஓன் குழந்தை கஷ்டப்படுறதை பற்றி மறந்துடுவாங்க. நம்ம ஊரில் அதுதான் பெரிய ப்ராப்ளம். சொசைட்டியை பற்றி யோசிச்சு மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு அவங்களுக்காகவும் வாழ மாட்டாங்க. அவங்க ஓன் குழந்தைய கூட ட்ரீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. ஸ்மாலர் பிரஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த இண்டிவிஜுவலுக்கு நிறைய பேர் கண்டினியூஸாக ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர்னு ஒரு கண்டிஷன். யூஸ்வலாக தே டோன்ட் லைக் தர் பாடி. they keep changing some body parts. Basically, body shaming is one major cause for the body dysmorphic disorder. வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் பாட்காஸ்ட். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி ஒரு டாக்டர் வந்திருக்காங்க, தட் இஸ் டாக்டர் கார்த்திக் ராம். இவர் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன். யூஸ்வலாக பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு கேட்டாலே நம்ம வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக சில பேரை பார்ப்போம் இல்லையா? இருக்கிறத வச்சு நீங்கள் ஏன் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வர பீப்புள் நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அண்ட் அவங்களுக்கு நிறைய இமோஷ்னல் சேலஞ்சஸ் இருக்கலாம். அண்ட் அது பற்றின விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். we are going to have a very interesting conversation. So let's begin the podcast. Hi Dr. Karthik, very very happy to have you here. நமக்கு ரொம்ப வருஷமாக நம்மள when was the first time we met? I was telling my juniors when I'm coming here, it's almost 14 years. 13-14 years we know each other. We discuss each other every time when we or the call us when we meeting. We discuss a lot about diet also. ஆமாம் நிறைய. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ ஏதாவது ஒரு புது கான்செப்ட் தெரிஞ்சாலோ இஃப் ஐ ஹியர் அபவுட் இட் இமீடியட்டாக கால் பண்ணி நீங்கள் என்ன உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அண்ட் ப்ளஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அரவுண்ட் புக்ஸ் ஆல்சோ. எவ்ரி டைம் ஐ ஹவ் கம் டு யுவர் கிளினிக் ஐ வில் ஃபைண்ட் சம் நியூ செட் ஆஃப் புக்ஸ். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ஐ யூஸ் டு பிளேஸ் ஆர்டர் அண்ட் தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் பீன் இல்லையா? அண்ட் த லாஸ்ட் டைம் வென் வி ஸ்போக் இட் வாஸ் அபவுட் லைப்படிமா. And we'll definitely discuss that today, but I'm so excited to have you here. And plastic surgery pati, there are so many questions. Adu ipella enga ponalum there are people who have done so many changes to their body, and then adoda psychological impact enava irukum adu pathi ella nan nariya ungakitta kekkanu nenikiren. So get ready, I'm going to bombard you with a lot of questions. I'm very happy to answer all your questions because not only we are discussing, it's going to reach a lot of people. Whenever I'm coming for a podcast or whatever, I'm starting to give a video, I always tell myself, okay, this is going to be useful for a lot of people.
I need to do it really well to reach a lot of people and like make it useful to the whole public. ஸோ நீங்க எப்போ டாக்டர் ஆகணும்னு யோசிச்சீங்க? உங்க ஃபேமிலில டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? டெல் மீ அபவுட் யுவர் சைல்ட்ஹுட். Actually, I studied my own school where in நாமக்கல்ல சின்ன வில்லேஜில் தான் எங்கள் ஸ்கூல் இருக்குது. நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் நான் 12th வரலாம் I studied in தமிழ் மீடியம். உங்க ஸ்கூல்லேயே எங்கள் படிச்சீங்களா? ஸ்கூல்லேயே 10th வரலாம் அப்போ இருந்துச்சு. +1 +2 I studied in a government school. அங்கே தான் வந்து அப்படி தான் செட்டப். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒன்றும் டீச்சிங் இருக்காது. வி கோ ஈவினிங் டைமில் தான் ஃபுல்லாக டியூஷன் போய் அப்படி தான் படிப்போம். ஸோ அப்போ வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கினேன் 10th 12th. ஆனால் தமிழ் எல்லாமே தமிழில் இருக்கும். சயின்ஸ் இல்லைன்னா பயாலஜிலாம் தமிழில் படிப்போம். அப்படிங்களா? எல்லாமே ஆனா தமிழில் அந்த தான் இருக்கும். கான்செப்ட்ஸ் அதோட பேரெல்லாம் வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் யூஸ்வலாக அந்த பயாலஜிக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் புக் வச்சுப்போம். ஏன்னா பிகாஸ் மெடிசன்லாம் என்ட்ரானா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக வி ஆல்வேஸ் கம்பேர் அவுட் அப்படி தான் படித்தேன். ஐ ஸ்டடிட் வித் ஒரு போர் கிட்ஸோட நான் படிச்சிருக்கேன். எல்லாமே அப்போ எதுக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து மிட் டே மீல்ஸ் மதியானம் சாப்பாடு போடுவாங்க ஸ்கூலில். 3 ட்ரெஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 3 ட்ரெஸ். ஆமாம், ஒரு செட் செருப்பு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதுக்காக குழந்தைங்கள அனுப்புறது தான் நான் படித்த என்விரான்மெண்ட். ஸோ அதில் இந்த ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடும், அதில் பின்னாடி போஸ்ட் பாக்ஸ்னு சொல்லி பசங்க விளையாடுவானுங்க. அந்த அளவுக்கு த கிட்ஸ் ஆர் ரியலி அஃபெக்டட் டியூரிங் தட் டைம். அவங்களோட தான் படித்தேன். அதனால் வந்து எனக்கு பெரிய கல்ச்சர் ஷாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு நான் மெடிக்கல் ஜாயின் பண்ணதுங்கிறது இட்ஸ் ஆக்சிடென்ட் தான். இன்ஜினியரிங் போகணும் தான் நினச்சேன். பட் ஐ டென்ட் ஸ்கோர் வெல் இந்த மேத்ஸ், ஐ ஸ்கோர் வெல் இந்த பயாலஜி. ஸோ அதனால் ஆக்சிடென்டலாக தான் மெடிசன் என்டர் ஆனேன். சரி. இனிஷியலாக வெட்டினரி ஜாயின் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தான் மெடிசன் ஜாயின் பண்ணேன். ஓகே. பட் மெடிசன் ஜாயின் பண்ணதுக்கு பெரிய ஷாக்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிஹெச்டியில் கவர்மெண்ட் அலாட்டட் சீட் பட் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். அப்போ வந்து என்ஆர்ஐஸ் அண்ட் எல்லாமே ஃபுல்லாக இன்னும் லைக் கான்வென்ட் ட்ரெயின்டு கிட்ஸ் அவங்க பசங்க தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பானுங்க. அங்கே போனால் நமக்கு ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் இஷ்யூ. அவங்க அப்போ தான் ஒரு பேஜ் வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் லைன் எழுதி முடிச்சிருப்போம் நம்ம. ஸோ வி கான்ட் ஃபாலோ தட் ஈஸிலி பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். அப்புறம் நம்ம இங்கே வந்து இதுக்கு வந்து என்ன கல்யாணம்னா பேட்டா செருப்பு போட்டுட்டு போவோம். நார்மலாக ஸ்கூலுக்கு ஹவாய் ஸ்லிப்பர் போட்டுட்டு போவோம். அதுதான் நம்ம கல்ச்சர் எங்கள் நான் படிக்கிறப்ப ஸ்கூலில் எல்லாம். ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு அடிடா ஒரு ரீபாக் ஷூஸும் ஒரு ஜான்ஸ்போர்ட் பேக்கையும் மாட்டிக்கிட்டு பசங்களாம் வரப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன ஃபிட் ஆகுமா இதில் அப்படின்லாம். ஐம் நாட் சேயிங் ஐ கேம் ஃப்ரம் புவர் பேக்ரவுண்ட் பட் மை பேரண்ட்ஸ் ரன் ஸ்கூல்ஸ். they don't want to send me to other schools. அதனால தான் அங்கே படித்தேன். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய கல்ச்சர் ஷாக் எனக்கு. ஓகே. ஸோ இப்படியே தட்டு மாதிரி கிளியர் பண்ணிவிட்டு பட் இனிஷியலி ஐ ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஈவன் ஐ ஃபெயில் இன் ஃபிசியாலஜி எக்ஸாம். நான் ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் ரிசல்ட் கேட்டுட்டு. நான் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆயிரும்னு நினச்சிருந்தேன். பிகாஸ் இட்ஸ் அ நியூ வே. நோ லைக் எவ்ரி திங் ஐ நீட் ரைட் இன் இங்கிலீஷ். அது எப்படா என்னால் இங்கிலீஷ் எழுத முடியும், கிராமர் பார்த்து எழுதணுமா, இது மாதிரிலாம் ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். அந்த பேட்சில் எங்கள் பேட்சில் என்னை தவிர யாருமே ஃபெயிலே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ பிக்ட் அப் அண்ட் இதில் எம்பிபிஎஸ்ல சர்ஜரியில் ஐ ஸ்கோர்ட் வெல். ஐ திங்க் ஐ எம் த ஃபர்ஸ்ட் மார்க் இன் த சர்ஜரி. ஸோ ஐ லைக் சர்ஜரி அ லாட். ஸோ மை ப்ரொஃபஸர் இன் மை இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்ப எனக்கு சர்ஜரி ப்ரொஃபஸர் டாக்டர் பிரேம்குமார், he was very very supportive and very inspiring person. அவர் தான் எங்களை எல்லாம் சர்ஜனாக ஆக்குனது. ஸோ எப்பயுமே ஒரு டீச்சரை பிடிச்சா அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் நமக்கு. ஆமா அது கரெக்ட் தான். அதனால அப்படி தான் வந்து ஐ பிகம் அ சர்ஜன். அண்ட் தென் பிளாஸ்டிக் சர்ஜரி ஆல்சோ ஆக்சிடென்ட். ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்து பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ சம் ஸ்பெஷலைசேஷன் ஐ காட் அ பிளாஸ்டிக் சர்ஜரி ஈஸிலி. ஸோ அப்படி தான் என்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் டெவலப்ட் இன்ட்ரெஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு லை தட் ஐ எம் ஆர்டிஸ்ட், ஐ வாண்ட் டு டூ ஆல் திஸ் திங் பட் இட்ஸ் ஆக்சிடென்ட். பட் ஐ டெவலப் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தட் டு காஸ்மெட்டிக்கில் வந்ததுக்கப்புறம் லாட் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் அவர் பேஷண்ட்ஸ் அண்ட் எவ்ரி பேஷண்ட் டாட் மீ அ லாட். So only I'm here and with a lot of experience. ஓகே. இல்லை, ஐ கான்ட் பிலீவ் திஸ். அதாவது தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் யூ கோ அக்ராஸ் த வேர்ல்ட் டு வேரியஸ் கான்ஃபரன்சஸ் அண்ட் யூ மேக் சயின்டிஃபிக் ப்ரெசன்டேஷன்ஸ், ரைட்? இப்போ கூட ரீசெண்டாக நான் லாஸ்ட் வீக் உங்களை பாட்காஸ்ட்க்கு இன்வைட் பண்ணலான்னு கால் பண்ணும்போது நான் சிங்கப்பூரில் இருக்கேன் ஷைனி, நான் அடுத்த வாரம் வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னீங்க. ஹவு டிட் யூ மேனேஜ் தட்? அந்த ட்ரான்சிஷன் மஸ்ட் ஹவ் பின் வெரி டிஃபிகல்ட் ஃப்ரம் 12th standard to the first year of MBBS. 100%. சரி, நான் எனக்கு எம்பிபிஎஸ் முடிக்கிறப்ப கூட ஒரு பேராகிராஃப் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் பேசணுங்கிறது டிஃபிகல்ட் தான். ஆனால் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி முடிக்கிற வரலையும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தேன். பிகாஸ் ஸ்போக்கன் இஸ் ப்ராப்ளம் லாங் டைம். எப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்னா யூ ஹவ் டன் ஸோ மெனி சர்ஜரிஸ் அண்ட் யுவர் நாலேஜ் அபவுட் த பர்டிகுலர் ஏரியா வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மனசுக்குள்ளே அந்த இது வரப்போ
வி ஆர் சுப்பீரியர். ஓகே. நம்ம ஒரு 5000 சர்ஜரி பண்ணியிருக்கோம். அதில என்ன கேட்டுற போறாங்க? ஓகே. அந்த ஸ்டேஜ் ஃபியர் இம்மீடியட்டா போயிரும். அனதர் திங், எவ்ரி டைம் ஐ கோ டு த ஸ்டேஜ், ஓகே, இவ்வளோ பேர் இருக்காங்க. ஐம் கோயிங் டு எஜுகேட் தெம். திஸ் ப்ரொசீஜர் தே ஹேவ் டு கோ பேக் அண்ட் டூ இன் மை ஓன் வே. இன்னும் நிறைய பேஷண்ட் கெட் பெனிஃபிட்டட் அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஸோ அப்படிங்கிறப்பையும் அந்த ஒரு ஒரு ஆல்வேஸ் ஒரு 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 நல்ல இன்டென்ஷனோட பண்ணால் எதுவுமே தப்பாகாது. ஓகே. புரியுது. ஸோ ஓகே. இந்த அதே மாதிரி தான் 3 நிமிஷம் ப்ரெசன்டேஷன். 3 நிமிஷத்துல எவ்வளவு அதுதான். கம்யூனிகேட் பண்ண முடியும்? நான் வந்து முடிச்சுட்டு சொன்னேன். என்னோட 15 இயர்ஸ் ஒர்க்க வந்து நீங்க 3 நிமிஷத்துல பிரசன்ட் பண்ண சொன்னீங்கன்னு. பட் தட் 3 மினிட் பிரசன்டேஷன் காட் அ கோல்ட் மெடல் ஃபார் இன் தட் லாஸ்ட் கான்ஃபரன்ஸ். கங்ராச்சுலேஷன்ஸ். அதெல்லாம் தான் வந்து மேபி ஆல் பிகாஸ் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் வி கெயின்ட் அக்ராஸ், அண்ட் சேம் வே அவர் we have to listen to the patient, understand the problem and do excel. ஓகே, இன்னும் எப்படி நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், என்ன நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறப்ப we innovate something new. And we have lot of innovations, and we have published almost 8 publication now. Out of 8, 5 will in American journals. So usually அவ்வளோ ஈஸியாக நம்மளை அமெரிக்கன் ஜேர்னல் என்டர் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம அதுவுமே we thought we are pioneer. After we started present publication, நம்மளே பார்த்து நிறைய இந்தியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா முன்னாடி இந்தியன் பப்ளிகேஷன்ஸுங்கிறது ஒன்றுமே இருக்காது. இப்போ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் இட். ஐம் ஸோ ஹாப்பி தட் அதையும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்ட்டு. வாவ், அமேசிங். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, டாக்டர்ஸ் வந்து நல்லா உட்காந்து கேட்கணும். ஏன்னா ஒரு கிளைண்ட்டும் ஒரு விஷயங்களை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பிளாஸ்டிக் சர்ஜன்? Listening. You have to listen to the patient patiently. Sometimes they'll talk a lot of unnecessary things. You can channelize them, but you have to listen clearly to understand what they want from you. See, this is not that நான் எனக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கு அவங்க எங்ககிட்ட வரல. எனக்கு வந்து ஈஸ்தட்டிக் பிரின்சிபல்ஸ் தெரியும், இப்படி தான் நோஸ் இருக்கணும்னு தெரியும், இப்படி தான் இயர் இருக்கணும்னு தெரியும். அது பண்ணுறதுக்காக அவங்க வரல. அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா டெஃபினட்டாக பேஷண்ட் அன்ஹாப்பி ஆக மாட்டாங்க. மோஸ்ட் அது அன்ஹாப்பி பேஷண்ட்ஸ்லாம் எப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, அதை டாக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லாட்டி டாக்டர் நினச்சிருப்பாரு நம்ம அதை விட பெட்டராக பண்ணி தரலான்னு பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது அவங்க கேட்டதாக இருக்காது. ஓகே. ஓகே. ஸோ அதை பேஷண்ட் எப்படி வெர்பலைஸ் பண்ணுவாங்க? டு தே கம் வித் ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் டு சே எனக்கு இந்த ஆக்ட்ரஸோட நோஸ் ஆர் இந்த செலிபிரிட்டியோட நோஸ் வேணும், இல்லை இந்த மாதிரி ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸோட வருவாங்களா? ஆக்சுவலி வருவாங்க. பட் எங்களோட டீச்சிங்கில் என்னென்னா ரெஃபரன்ஸ் பிக்சரோட வந்து அவங்கள ஆப்ரேட்டே பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்படியா? எதனால அதை சொல்றீங்க? அப்படின்னா அவங்க ரொம்ப அப்சஸ்ட். நல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியில் என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேஸை மற்றவங்க ஃபேஸ் மாதிரி மாற்ற முடியாது. ஓகே. அவங்க ஃபேஸை அவங்க ஃபேஸோ நோஸோ லிப்ஸோ ஏதோ ஒன்று அவங்கள்கிட்ட இருந்து இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமே ஒழிய, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியுமே ஒழிய, மற்றவங்கள மாதிரி ஓரளவுக்கு பண்ண முடியும். பட் அது மாதிரி வந்து கேட்குறவங்கள முடிஞ்ச வரலும் நல்லா டீப்பாக அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, மேபி த பாடி இமேஜ் டிஸார்டர்ஸ், பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர்ஸ்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு பண்ணோம்னா, சர்ஜரி பண்ணோம்னா லைஃப் லாங்காக தேல் பி இன் ட்ரபுள், யூல் பி இன் ட்ரபுள். அதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் தான் ரொம்ப டிஃபிகல்ட் இன் அ கன்சல்டேஷன். அதனால் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுட்டு வந்தாங்கன்னா வில் ஆப்ரேட். ஓகே. மற்றவங்கள மாதிரி பண்ணணும்னு நினச்சி வரவங்கள வந்து இப்போ இதில் தான் நடக்கும். அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். அப்படியே ஃபேஸை மாற்றி காமிக்கிறது. ஆமா, கம்ப்ளீட்டா ஒரு சீனுக்குள்ள இன்னொரு சீன் போறதுக்குள்ள you see one major transition. அதே மாதிரி இன்னொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. See, everybody have a very good some good futures. So the beauty idol, that the golden ratio, இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண அவசியமே கிடையாது. See, சில பேருக்கு ரிங்கிள்ஸே ரொம்ப அழகாக இருக்கும். ஆமா, ஓகே. ஆமா. சில பேருக்கு வந்து த ப்ரொபோர்ஷன் கரெக்டாக இருக்காது, மேபி மைல்டு ஏசிமெட்ரி கூட இருக்கும், பட் ஸ்டில் தே லுக் வெரி ப்ரிட்டி. ஓகே. ஸோ அதனால் பியூட்டி ஐடல்ஸ் ஆர் த கோல்டன் ரேஷியோவை நம்ம ஃபாலோ பண்ண அவசியமே கிடையாது. ஓகே. பிகாஸ் நம்ம அவங்கள சில டைம் ஆக்டர்ஸ் வந்து கேட்குறப்பெல்லாம் we can guide them. So you have this is good future, இது அப்படியே வச்சுக்கணும், இது மாற்றக்கூடாது. அதே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம். ஆமா. ஒரு சேஞ்சே இல்லை. ஷார்ப் ஜா லைன், ஆமா. ஷார்ப் நோஸ், அந்த லிப்ஸுமே வந்து what they call it, duck lips. டக் லிப்ஸ், ரஷ்யன் லிப்ஸ். ஆமா. ஒரே மாதிரி இருக்காங்க எல்லாரும். ஒரே மாதிரி. அது வந்து இட்ஸ் நாட் அ யூனிக்னஸ். நோ. சி, எண்ட் ஆஃப் த டே what people have to understand is it's not only the beauty matters. Okay. How they look only carries 50% of the overall the beauty what you call
when I call beauty, it's not only the structural beauty. It's their personality, their confidence, all those things gives the overall beauty. கரெக்ட். Okay, say ஆமா. one of my friend ம். came and met me. I know her for last 7-8 years. ஓகே. Okay, I always என்ன ஏஜ் குரூப்ல இருப்பாங்க இவங்க? maybe around 40s. சரிங்க. ஓகே. And I saw her, and she's going through some family issues or something. I always think that she has a very pretty face. ஓகே. Okay, ஆ. but I never look at her in my plastic surgeon's eyes. ம். Okay, she came back at 40 and asked for some kind of a change, makeover or something, because that midlife crisis and all those reasons அவங்க வந்து மாத்த கேட்டாங்க. சரிங்க. அப்ப நான் பார்த்தா I find lot of issues in her face. ஓகே. ஒரு பேஷண்டா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது I find lot of issues in her face. பட் ஆனா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, அப்புறம் ஏன் அவங்கள எனக்கு பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சது? ஆ. ஓகே. Not only the appearance, her personality, her confidence. ஓகே, அதுதான் ஒருத்தரோட பியூட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சில பேர் ரொம்ப அப்சஸ்டாக எனக்கு நோஸில் இந்த 1 மில்லிமீட்டர் கம்மி பண்ணுங்க, எனக்கு இது பண்ணணும், எனக்கு வந்து பிகாஸ் தே ஆர் த எஸ்பெஷலி த சோஷியல் மீடியா, ஸ்னாப்சாட், எவ்ரிடே தே ஹேவ் டு போஸ்ட் சம் பிக்சர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில் கிட்ஸ் இருக்கப்போ என்ன ஆகுறாங்கன்னா, தே பிகம் ஸோ அப்சஸ்ட் வித் த பியூட்டி திங்ஸ். எனக்கு வந்து த்ரிஷா மாதிரி வரணும், எனக்கு வந்து நயன்தாரா மாதிரி இருக்கணும், இது மாதிரிலாம் அவங்க வந்து த செலிபிரிட்டிஸை வந்து அவங்க ஸ்க்ரீனில் வரப்போ எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிவிட்டு, அவங்க எவ்வளோ மேக்கப் பண்ணிவிட்டு, பிகாஸ் மேக்கப் இல்லாத ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க தே டோன்ட் அலோவ் இட் டு ரிலீஸ்ட் ஆன்லைன். ஆமா. ஓகே, ஸோ அது அவங்க வந்து மேக்கப் பண்ண மாதிரியே சில டைம் தெரியாது. நியூட் மேக்கப் பண்ணியிருக்கலாம், மைல் டச்சப் பண்ணி தே நோ ஹவு டு ஹைலைட் தர் ப்ராமினன்ட் the குட் best ஃபியூச்சர். features இல்லைங்களா? ஆமா. அதை பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி வேணும், அது மேக்கப் பண்ண ஃபோட்டோப்பா, ஏன் நல்லதா வேறு ஏதாவது நார்மலாக இருக்கிற மாதிரி கொண்டு காமிங்க. பட் சி ஐ ஆப்ரேட் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ், ஐ நோ எவ்ரி ஃப்ளாஸ் இன் திம். ஓகே, எனக்கு மட்டும்தான் நிறைய விஷயம் தெரியும். புரியுது. ஓகே, பட் அது ஆனால் பப்ளிக்காக வந்து இப்படி கேட்குறப்ப, சின்ன பசங்களாம் வந்து கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படிக்க வேண்டிய வயசில் அது எப்போ இது மாதிரிலாம் டிவியேட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷன் இல்லாமல், ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறவங்க அதில் டிவியேட் ஆவாங்க. ஓகே. ஓகே. As a parent, I feel as a parent, each father and mother has to set up good focus and good passion. அதை கிரியேட் பண்ணுறது தான் ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட ஜாபாக இருக்கணும்னு நினைப்பேன் நான். அது இல்லாத டைம்ல தான் இவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இதுக்காக ஆஸ்பெக்ட்ஸ்க்காக நிறைய ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஐ ஆல்சோ வாண்டட் டு நோ, இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ், they go through extreme diets and all of that, and liposuction is a very favorite option for a lot of people. So liposuction பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? And reason being, weight loss drugs அதெல்லாம் வந்துருச்சு. So we'll definitely discuss about it, but I want to know about this aspect also. யாருக்கு liposuction கொடுப்பீங்க? What is your checklist? When someone comes, okay, it's like, okay, this is the treatment for you அப்படிங்கிறது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? நான் என்னோட ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சரி ஒரு யங்ஸ்டராக உள்ளே வரப்போ எனக்கு தெரிஞ்ச ஈஸியஸ்ட் ப்ரொசீஜர்னால் லைப்போசக்ஷன். ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் போயிட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணிவிட்டு ஆஸ்பிரேட் பண்ணால் வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து ஐ ஸ்டார்டட். ஓகே, எதுக்கு ரொம்ப ஓவராக படிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் டூயிங் லாட் ஆஃப் லைப்போசக்ஷன். மை இனிஷியல் டேஸ் லைப்போசக்ஷன் வால்யூம் இஸ் வெரி வெரி ஹை. Okay, obese patients, I do liposuction. ஏன்னா என்னோட கான்செப்ட் பப்ளிக்கோட கான்செப்ட் தான். ஃபேட் எடுத்து கொடுத்துடலாம், அவங்க உள்ளே போகிற போது கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிட போகிறாங்க, கொஞ்சம் ஃப்ராட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் டயட்லாம் பண்ணி அவங்க மேனேஜ் ஆமாம். பண்ணுவாங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் உங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? வெயிட் லாஸ் லைப்போ முடிச்சுட்டு ஃபார் மெயின்டெனன்ஸ் மேக் ஷூர் தட் யூ ஃபாலோ அ குட் நியூட்ரிஷன் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பேக் டு பேக் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. தென் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங், நாங்கள் ஃபாலோ பண்ணிருப்போம்ல, சரி அவங்க பிகம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மெசேஜ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர்க்கு செம்மையாக ஹாப்பியாக இருப்பாங்க. நான் சொல்கிறது ஒபீஸ் பேஷண்ட்ஸ் எடுத்து லைப்போசக்ஷன் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸ்லோவாக வந்து சத்தமே இருக்காது. அவங்க யூஸ்வலாக ஃபேஸ்புக்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு 1 இயர் ஒரே ஃபோட்டோவாக இருக்கும். அப்புறம் 1 இயர்லேருந்து தே ஃப்ளாண்ட் த வே தே லுக். 1 இயருக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் டல் ஆகும், அப்புறம் காணாமே போயிடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது பார்த்தா சார் ஐ கெயின் வெயிட், நான் மற்ற இடத்துலலாம் பெருசாகிட்டேன், பண்ணாத இடம்லாம் பெருசாகிட்டேன், என்ன தான் பண்ணாலும் மேனேஜ் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம சம்டைம்ஸ் இந்த தைலாம் பெரிய தையை எடுத்துலாம் பண்ணுவோம். நிறைய பண்ணி தென் ஐ கீப் அனலைசிங், யாருக்கு தான் இது ஹெல்ப் ஆகுது, இது ஒரு மோசமான ப்ரொசீஜரா லைப்போசக்ஷன் அப்படின்லாம் கூட ஒரு டைம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். தென் ஐ ரியலைஸ்
people who lose weight பட் வெயிட் லூஸ் பண்ணாலும் ஒரு சில இடம் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணல. சே எக்ஸாம்பிள் லவ் ஹேண்டில் மட்டும் குறையல, எனக்கு அவுட்டர் இல்லன்னா தாய் அந்த ஒரு மட்டும் தாயில ஒரு அவுட்டர் தாயில ஒரு அவுட்டர் தாய் பல்ஜ். மட்டும் குறையல, பேண்ட் போட்டால் அது மட்டும் பல்ஜியாக இருக்குது. ஆர் எனக்கு வந்து ஆர்ம் மட்டும் குறைய மாட்டேங்குது, எக்ஸாக்ட்லி. ஆமா. எனக்கு ஸ்லீவ்லெஸ் போட முடியல. ஆர் இந்த மேல் செஸ்ட் மட்டும் குறைய மாட்டேங்குது, மேல்ஸ்க்கு மட்டும் எங்களுக்கு ஒரு பிரஸ்ட் மாதிரி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் தான் லைப்போசக்ஷன் இஸ் அ யூஸ்ஃபுல் டூல். அதே மாதிரி as we discussed earlier yesterday, the the நம்ம ஃபேட் எடுக்கிற ஃபேட் பார்த்தீங்கன்னா தோலுக்கும் மசிலுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல இருக்கிற ஃபேட் கால் சப்குட்டேனியஸ் ஃபேட், அதுலேருந்து தான் எடுக்கிறோம். இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட் ஹேஸ் லாட் ஆஃப் ஃபேட் மெட்டபாலிசம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட் செக்ரீட் பண்ணுற நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஃபேட் மெட்டபாலிசம் எல்லா சில பேர் சொல்லுவாங்க ஹோல் பாடி லைப்போசக்ஷன், 360 லைப்போசக்ஷன். எல்லா இடத்துலையும் லைப்போசக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து டெஃபினெட்லி நாட் அ கரெக்ட் திங். ஓகே, பிகாஸ் வி நீட் டு கீப் சம் ஃபேட். இந்த கண்டிப்பாக எவ்வளோ லைப்போசக்ஷன் பண்ணால் கொஞ்சம் ஃபேட் இருக்கும், பட் ஒரு 50% ஆஃப் ஃபேட் நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துட்டோம்னா ஃபேட் மெட்டபாலிசமே கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூடப் ஆயிரும். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நான் இந்த இனிஷியலாக அந்த பிசிஓடி பீப்புளெலாம் சில பேர் வந்து ஒரு பேஷண்ட்னால அவருக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு டாக்டர் பொண்ணு தான் அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. சார் மேரேஜ் அலையன்ஸ் பார்க்குறோம், எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐ டிட் லைப்போசக்ஷன் ஆஃப் ஆல் ஏரியாஸ். ஐ ரிமெம்பர் ஒரு மேரேஜ் முடிஞ்சது, ஒரு 1 இயருக்கு அப்புறம் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பார்த்தோன்னா சம்திங் ஷீ லுக்ஸ் அப்நார்மலி ஹியூஜ். ஐ டோன்ட் நோ, ஷீ இஸ் நாட் லுக்கிங் ஹியூமன் அட் ஆல். இந்த சென்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க அவங்களுடைய ஸ்ட்ரக்சர். எனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன், ஷீ லாஸ்ட் வெயிட், அதுக்கப்புறம் வெயிட் லாஸும் பண்ண வைப்போம், எல்லாம் சேர்ந்து ஷீ லுக்ஸ் வெரி குட். அந்த 1.5 இயர்ஸில் ஐ கீப் அனலைசிங் மை ஓன் பேஷண்ட்ஸ். நம்ம ஃபேட் மெட்டபாலிசத்தை நம்ம ஏதாவது ஆல்டர் பண்ணிட்டோமோ அதனால தான் இப்படி இருக்கோ அப்படிலாம் யோசிக்கிறப்ப ஐ ஃபீல் இட்ஸ் கரெக்ட். ஓகே, there are research articles around this. I don't know whether because nobody does obese patients liposuction பண்ணுறது only in India. Okay, across the globe they It's don't more do it. body contour. Body contouring தான். பட் இந்தியாவில் மட்டும்தான் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு, மேஜர் வால்யூம் liposuction, மோர் தேன் 15 லிட்டர்ஸ், மோர் தேன் 20 லிட்டர்ஸ். நான் இனிஷியல் டேஸ் ஃபஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பண்ணியிருக்கேனே ஒழிய அதுக்கப்புறம் ஐ ஸ்டாப் டூயிங். பர்சனலாக நமக்கு கரெக்டுன்னு தோணும்ல. ஓகே, பிகாஸ் அப்போ எங்கள் சீனியர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்களும் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த இண்டிகேஷன் தவிர லைப்போசக்ஷன், சரி லைப்போசக்ஷனில் ஸ்கின் ரிட்ராக்ஷன் வரும், பட் நாட் டு த எக்ஸ்டென்ட் வாட் யூ இமேஜின். சரி, அதே மாதிரி நினைக்கிற அளவுக்கு லூஸாக தொங்காது, பட் நல்ல கான்ட்ராக்ட் ஆகும். பட் ஆனால் ஒரு லெவலுக்கு தான். சரி எக்ஸாம்பிள், நேற்று ஒரு பேஷண்ட் வந்தாங்க, லைப்போசக்ஷன் டம்மி கேட்டாங்க. ஆல்ரெடி ஷி ஹேஸ் அ சாகி ஸ்கின், நாட் டெலிவர்ட் பேபி, இப்போ தான் மேரேஜ் ஆகி ஃபியூ இயர்ஸ் ஆயிருக்கு. ஆனால் அவங்க ஐடியல் ஃபார் டம்மி டக். ஏன்னா இவர் லைப்போசக்ஷன் பண்ணால் அந்த ஷேப்லாம் நல்லா வராது, அந்த ஃப்ளாட் ஆகுமே ஒழிய லாக் ஸ்கின் அங்கங்கே கொஞ்சம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும், கொஞ்சம் ரோல் அவுட் ஆகும். அப்புறம் நான் அவங்ககிட்ட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் லைப்போசக்ஷன் இப்படி பண்ணால் இப்படி தான் இருக்கும்னா இது எனக்கு பிடிக்கவே இல்லை டாக்டர். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதனால் லூஸ் ஸ்கின் இருந்தால் டம்மி டக் அது மாதிரி தான் போகணும். So based on this, you will actually take a call. So liposuction is for contouring, and don't look at it for weight loss. Not weight loss. Anna, but at the same time, once they finish all of this, it will be good to get on a diet, exercise, a good sleep wake routine, and all of that. Correct? Illana, there is always, like even with diets, no, after a point, sila பேர் வந்து பார்க்கும்போது they regain a lot of it. Unless, of course, they have changed it as a part of their lifestyle, it comes back. Correct. See, as I said, not for the contouring. It's for only for the resistant fat. Got it. Resistant fats and sometimes refinements. Say we do high definition liposuction, creating the 6 packs, creating the 2 packs for the women, creating the etching thing for the men. So அதெல்லாம் etching, they already thin. Okay. And the refinement வரலன்னு சொல்லிட்டு they come to us. Instead of cutting down the water and like making the 6 packs more visible, when you do this procedures, they become either contouring. Resistant fatna, all the extra bulges after the weight loss. So இது ரெண்டு தான் இண்டிகேஷன். புரியுது. ஓகே, அதனால வந்து they should not think it's a weight loss procedure. Got it. தேங்க்ஸ். ரொம்ப இப்போ கிளியராக இருக்குது, தெளிவாக இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் gynecomastia. அதை பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் ஐ ரிமெம்பர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை கூட நான் உங்ககிட்ட அனுப்பியிருந்தேன். ஏன்னா அந்த பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து மேல் பிரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து ஜிம்க்கு வந்து போகும்போது ஐ எம் நாட் ஏபிள் டு வேர் ஃபிகர் ஹக்கிங் ஆர் டைட் டிஷர்ட்ஸ். So and then he was extremely happy after the procedure.
ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ்? அது ஒரு கிளாண்டா இல்லை ஃபேட்டா? அது என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கைனோகோமாஸ்டியானா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் கைனோகமேஷியானா பசங்களுக்கு பொண்ணுங்க மாதிரி ஒரு மார்பக வளர்ச்சி வர்றது தான் கைனோகமேஷியா. ஸோ அதனால அங்கே வந்து செஸ்ட்டில் வந்து ஒரு மார்பக லைக் பிரஸ்ட் மாதிரி இருக்கும். அது எதனால வருது? ஒரு 13-14 இயர்ஸ் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். மேல் ஹார்மோன்ஸ் இருக்கும், ஃபீமேல் ஹார்மோன் நம்ம பாடியில் இருக்கும். அந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து எக்ஸாம்பிள் எப்படி பிசிஓடி பொண்ணுங்களுக்கு காமனோ அது மாதிரி கைனோகமேஷியா பசங்களுக்கு காமன். த காஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். த கல்ச்சர், அவர் லைஃப் ஸ்டைல், லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இன் அவர் ஃபுட். ஸோ தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் காஸ். பட் பிசிஓஎஸ் எப்படி ஸ்பெசிஃபிக் காஸ் இல்லையோ இதுக்கும் ஸ்பெசிஃபிக் காஸ் கிடையாது. பட் வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட் டியூரிங் த பியூபர்ட்டி டைமில் அப்படி ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ஃபஸ்ட்டு வந்துடும். வந்துட்டு இட் ஃபார்ம்ஸ் த பிரஸ்ட் டிஷ்யூ. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் 1 or 2 இயர்ஸில் செட்டில் ஆயிரும். செட்டில் ஆனாலும் அந்த ஃபார்ம் ஆனது அப்படியே தங்கி போயிடும். ஸோ அதனால தான் வந்து தே ஸ்ட்ரகிள். ஆனால் எல்லாம் கேட்பாங்க, சார் எனக்கு கைனோகமேஷியாவான்னு தெரில, எனக்கு இது வந்து இது ஃபேட்டான்னு தெரில அப்படின்னு கேட்பாங்க. பட் என்ன ஆகுனா இனிஷியலாக கிளாண்டுலராக இருக்கும், ஹார்டாக ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் ஆகும். 13-14 இயர்ஸில் யூஸ்வலாக பார்ப்போம். அது 1 or 2 சில பேருக்கு 1 இயரில் குறைஞ்சிட கூட செஞ்சிடும். அதனால் ஆரம்பித்து 1 இயர் வெயிட் பண்ணலாம். 1 இயருக்கு மேலேயும் குறையல அப்படின்னா தான் we have to think about the surgery. அது வந்து இந்த கிளாண்ட் என்ன ஆகும், நாளாக எக்ஸாம்பிள் ஒரு 24 இயரில் அவன் என்கிட்ட வரான்னா பாதி தான் கிளாண்ட் இருக்கும், மீதி ஃபேட் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிடும். ஓகே, ஸோ when we do surgery we know கிளாண்டே இருக்காது, ஃபேட் இன்ஃபில்ட்ரேட்டட் ஒரு ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் டிஷ்யூஸ் தான் இருக்கும். ஸோ நாளாக பிகம் கம்ப்ளீட்லி ஃபேட். ஓகே, பட் என்ன ப்ராப்ளம்னா இட்ஸ் அ ரெசிஸ்டன்ட் ஃபேட். ஈவன் ஃபேட்டாக இருந்தாலும் அது ரெசிஸ்டன்ட் ஃபேட். டயட் எக்ஸசைஸில் குறையாது. எவ்வளோதான் பண்ணாலும் அது குறையாது. எக்ஸாம்பிள் அது கிரேட் 3 இருந்துச்சுன்னா கிரேட் 2 மாறலாமே ஒழிய கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆகாது. ஸோ அப்போ தான் இந்த ப்ரொசீஜருக்கு தே கம் டு யூ. ஆமாம், ஆனால் என்ன கேட்பாங்க, இது எனக்கு கைனோகமேஷியான்னு தெரில சார். ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா கைனோகமேஷியாங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது, இது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம். ஓகே, அப்போ என்ன, உனக்கு அதை பற்றி அதை ஃபீல் பண்ணியா? எனக்கு இது இருக்கிறது வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், என்னால் வீட்டில் ஷர்ட் கழட்ட முடியல, எக்ஸாக்ட்லி. கோயிலுக்கு போனால் நான் அவாய்ட் பண்ணுறேன், ஸ்விம்மிங் பூல் போனால் நான் வரலடான்னு சொல்கிறேன், இல்லாட்டி ட்ரெஸ்ஸோடு தான் குளிக்கிறேன். இதெல்லாம் டெய்லி டே டு டே இல்லை ஒரு காமன் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமில் போனால் கூட எல்லோரும் ட்ரெஸ் மாத்திர வர வெயிட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் போய் மாற்றிக்கிறேன். இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ ஃபீல் பேட் அபவுட் இட். கரெக்ட். அப்போ யூ ஹேவ் டு கம்ஃபர்ட் சர்ஜரி. எக்ஸாம்பிள் ஒரு கிரேட் 4 இன்னும் ரொம்ப மார்பக தொய்வோட ஒரு கைனோகமேஷியா பையனுக்கு இருக்குது. அவன் அதை பற்றி கவலையே படல, ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே ஷர்ட் கழட்டுறான், அதை பற்றி ஒரே பண்ணலாட்டி பண்ண அவசியம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே டு மேக் த பர்சன் ஹாப்பி, அவன் அதை பற்றி கேரே பண்ணிக்கல அப்படின்னா நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் ரொம்ப ப்ரோஆக்டிவாக கூட்டிகிட்டு வந்து இப்படிலாம் சொல்லுவாங்க, அவன் ஃபீல் பண்ணால் கூட்டிகிட்டு வாங்க, இல்லாட்டி கூட்டிகிட்டு வராதிங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவன் சொல்லணும். ஸோ அவன் சொன்னான் அப்படின்னா ப்ராப்ளம், அதுதான் கைனோகமேஷியா. ஓகே, ஹவு தே திங்க் அபவுட் தெம்செல்வ்ஸ் இன் தேர் மைண்ட் இல்லையா, அதை கேஜ் பண்ணிட்டு தான் யூ வில் ப்ரொசீட். கரெக்ட். ஓகே, ஃபைன். அண்ட் யூஸ்வலி ஒரு ப்ரொசீஜருக்கு வரும்போது do you first ask them to try diet and exercise in case someone hasn't taken that route at all? அந்த பாத்தை எடுத்துக்கல அப்படிங்கும்போது do you give them a period of say ஒரு 3 months இது பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் we'll take a decision சொல்லுவீங்களா? ஆக்சுவலாக வந்து பேரண்ட்ஸும் இப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் கேட்குற அதே கொஸ்டின் தான் கேட்பாங்க. சார் அவன் இதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், பண்ணிட்டு வந்தால் பெட்டர். நாங்களும் அதை சொல்லுவோம், பண்ணிட்டு வரட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் அவனும் ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணாமல் சும்மா வந்தால் அவனுக்கும் அதோடைய அருமை தெரியாது. ஓகே ஓகே, பேரண்ட்ஸும் ஹாப்பியாக இருக்கணும். காட் இட். ஸோ ஒரு 2 மாதத்தில் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சினால ஒன்றும் ஆகாது. எங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, அவன் வெயிட் குறைச்சிட்டு வந்தான்னா சாகிங் அதிகமாயிரும். அப்போ வந்து எங்களுக்கு கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து வி டோன்ட் வாண்ட் ஹிம் டு லூஸ் வெயிட். அவன் வெயிட் லூஸ் பண்ணாமல் எங்ககிட்ட சர்ஜரிக்கு வந்தால் தான் எங்களுக்கு ஈஸி. பட் ஆனால் ஒரு மினிமல் வெயிட் லாஸ் பண்ணால் அதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வந்துடாது. அதனால் எங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் அதனால் டு மேக் தட் பர்சன் ஆல்சோ ஒர்க் அவுட், அவனும் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் போகணும்ல. ஸோ அதுக்காக நீ ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம். ஸோ பட் ஆனால் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் எங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை அட்ரஸ் பண்ணால் தான் ஸ்கின் ரிட்ராக்ஷன் நாங்கள் நல்லா கொடுக்க முடியும். அண்ட் இஸ் தேர் அ டிஃப்ரென்ஸ்? நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், அதாவது இந்தியன்ஸோட ஸ்கின் டெக்ஸ்சருக்கும் வெஸ்டர்னர்ஸ்க்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? வாட் டு யூ அப்சர்வ் இன் யோர் ப்ரொசீஜர்ஸ்? இந்தியன்ஸ் வந்து ஸ்கின் நல்லா கான்ட்ராக்ட் ஆகும், வெஸ்டர்னர்ஸில் வந்து ஸ்கின் நல்லா கான்ட்ராக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு கிரேட் 3 எடுத்துகிட்டு நான் பண்ணால் எனக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இந்தியன்ஸ் வரும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளி நான் ஒரு ஸ்கின் எக்ஸிஷன் ப்ரொசீஜர்ஸ் பண்ண முடியும். கடவுள் ரொம்ப இன்டெலிஜென்ட். அவங்களுக்கு என்ன பண்ணுவார்னா தலைமுகளே தெரியாது, எங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் தலைமே தெரியாது. ஓகே, ஆனா நம்ம ஊர் மக்களுக்கு தெரியும், ரொம்ப அசிங்கமா தெரியும். ஓகே, அதனால தான் எங்களுடைய கைனோகமேஷியா ப்ரொசீஜர், இந்த சிவியர் கிரேட் கைனோகமேஷியாக்கு வந்து எப்படி கட் பண்ணாம ஸ்டிச் பண்ணாம ஸ்டில் யூ கெட் அ ரீசனபிளி குட் ரிசல்ட்ஸ் தான் எங்களுடைய ரிசர்ச். வி ஃபைண்ட் 4-5 டெக்னிக்ஸ் டு அச்சீவ் இட். அதுதான் வி காட் அ கோல்ட் மெடல் லாஸ்ட்
இதில் சிங்கப்பூர் இதில். சிங்கப்பூர்ல. ஸோ ஓகே. இப்போ கூட ஐம் கோயிங் டு நார்வே டு பிரசன்ட் இட், மெக்சிகோ டு பிரசன்ட் இட். ஸோ மெனி பிளேசஸ் தே கால் மீ டு பிரசன்ட் மை ஒர்க் பிகாஸ் இட்ஸ் பப்ளிஷ்ட் ஆல்ரெடி. பெரிய விஷயம் அதெல்லாம். அது எல்லாம் அமேசிங். பேசிக்கலி டு மிக்ஸி நம்ம காண்டினென்ட்டில் எப்படி நினச்சி பாருங்க. ஒரு பையன் வந்தான், ஒரு ஒரு மிடில் ஏஜ் மேன், ஒரு 35 இயர்ஸில். சார் எனக்கு நாளைக்கே சர்ஜரி வேணும் அப்படின்னா. ஏண்டானோ எங்கள் அப்பா வந்து உடம்பு முடியாமல் இருக்காரு, இதில் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, எனி டைம் அவர் இறந்து போயிடுவார் சொல்கிறாங்க. அவர் இறந்து போயிட்டாருன்னா நான் ஷர்ட் கழட்டிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணணும். ஓ! அதனால. எனக்கு இப்படி என்னை ஒரு போகிறதுக்கு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. கரெக்ட். ஓ காட். ஸோ அவங்க எவ்வளோ திங்க் பண்ணுறாங்க பாருங்க, எவ்வளோ ஒரு அஷேம்டாக ஃபீல் பண்ணுறாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். கல்யாணத்துக்கு முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த பிராமின் மேரேஜஸ் அவங்களோட ஷர்ட் கழட்டணும். ஆமா. இதுக்காக people come for weight loss to us also. They weight say I loss. have to remove the shirt and then there are a lot of these procedures. எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்ல, வெயிட் குறைக்கணும் அப்படின்னு. We have done that. வெயிட் குறைச்சு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி சில பேர் சூசைட் அட்டம்ப்ட்லாம் ட்ரை பண்ணிட்டுலாம் வருவாங்க. பேரண்ட்ஸ்க்கு ஏன்னே தெரியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் they open up and say that இதனால தான் பண்ணேன், அப்புறம் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இது நம்ம வந்து சிம்பிளான ஒரு விஷயம் நினச்சிக்கிறோம். ஏன்னா ஈவன் நிறைய டாக்டர்ஸ்ட்ட போனால் கூட என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நார்மல் ப்ராப்ளம், இதுக்கெல்லாம் சர்ஜரி வேணாம்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. பட் ஆக்சுவலாக வந்து இதோடைய ஒரு நாள் எங்கள் ஓபியில் வந்து உட்காந்தா தெரியும் எவ்வளோ சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து அஃபெக்ட் ஆகி வராங்கங்கிறது அப்போ தான் புரியும். My God. Men ஜாஸ்தி வராங்களா, விமன் வராங்களா? சரி, எங்களுக்கு கைனோகோமாஸ்டியா வால்யூம் ரொம்ப அதிகம். நார்மலாக வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் இஃப் யூ டேக் த உமன்ஸ் கோயிங் ஃபார் த காஸ்மெட்டிக் சர்ஜரி தான் காமன். பட் எங்களுதில் மென் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா கைனோகோமாஸ்டியா வால்யூம் அதிகம். ஈவன் ரைனோபிளாஸ்டி கூட நிறைய மென் வராங்க இப்போ. நோஸ் சர்ஜரிக்கு க்ரூக்கட் நோஸ் இப்படி வளைஞ்சிருக்கு, இல்லைன்னா இப்படி ரொம்ப பல்பஸாக இருக்குது, இது மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நிறைய மென் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ரைனோபிளாஸ்டிங்கிறது, சவுத் இந்தியன் நோஸ் ஜாப்ங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஒன். நம்ம ஏன்னா தோல் வந்து ரொம்ப திக். ஓகே, இந்த திக் தோலுக்கு கீழே எக்ஸாம்பிள் யூ டூ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன்சைட். உள்ளே சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த தோலை நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு புக்குக்கு கீழே ஒரு பேனா வச்சிங்கன்னா தெரியுமா, ஒரு பேப்பருக்கு கீழே பேனா வச்சா தெரியும். ஆமாம். ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன உள்ள சேஞ்சஸ் பண்ணாலும், ஷார்பன் பண்ணுறீங்க, போன் நேரோ பண்ணுறீங்க, எது பண்ணாலும் இந்த தோல் தின்னாக இருந்தால் தான் அதை ஓவர்லாப் பண்ணி ஒரு நல்லா காமிக்கும். ஓகே, அந்த ஷார்ப்னஸ் அதெல்லாம் ஃபீச்சர்ஸ் தெரிய வரும். கரெக்ட். நம்ம திக்கர் ஸ்கோல் எடுத்து பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றுமே ரிசல்ட் தெரியாத மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஒரு 10 பேஷண்ட் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடிலாம் ஒரு 5 பேஷண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, 1-2 பேஷண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க, 3 பேஷண்ட் ரொம்ப அன்ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா டிப் ஷார்ப்பனிங் வந்திருப்பாங்க, நம்ம டிப்பை ஷார்ப்பன் பண்ணியிருப்பாங்க, இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட்லாம் எடுத்திருப்போம், எல்லாம் பண்ணி சர்ஜரி முடிச்சோன்னா சூப்பராக இருக்கும் ஆன் டேபிள் பார்க்குறப்ப. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு வரும்போது பார்த்தா இங்கே ஒரு ஸ்பிண்டில் ஷேப்பில் அப்படி வீக்கம் வந்து நிற்கும். சில பேருக்கு அந்த வீக்கம் போகவே போகாது. எதனால? அது வந்து அங்கே லாட் ஆஃப் தட் ஆயில் செக்ரேட்டிங் கிளான்ஸு அந்த வீக்கத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து ஒரு ஸ்கார் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆயிரும். ஓகே, அது வந்து நம்ம என்ன பண்ணாலும் சரியாகாது. சம்டைம்ஸ் ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன் கொடுப்போம், சில டைம் அந்த ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன் ஒயிட் பேட்ச் மாதிரி பண்ணி விட்டுரும். இது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணிருந்தோம். இப்போ எங்களுக்கு அதுதான் ஒரு ரிசல்ட்ஸ் வராட்டி ஏன் வரல அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அது வரல எங்களுக்கு. You will have sleepless nights, I think, right? ஆமா, அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வேற நீங்க. எப்பயுமே வந்து என்னன்னா we should not take the complications as a personal thing, but you have to take it seriously. பர்சனலாக எடுத்தா எங்கள் லைஃப் போயிடும். ஓகே, ஆனால் அதை சீரியஸாக எடுத்தால் we find the answer for the problem. ஸோ அதனால் when you search for the answers, அதுவும் we learn from patient. ஒரு பேஷண்ட் வந்து வெரி குட் ரிசல்ட்ஸ், அவன் திக் ஸ்கின் பேஷண்ட், எப்படி உனக்கு இவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் வந்துச்சு, ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் வந்து காமிச்சிருந்தான். இல்லை டாக்டர், நீங்கள் ஒரு ஸ்ப்ரிண்ட் ஒன்று கொடுத்தீங்களா, வீட்டில் சும்மா தான் கிடந்துச்சு, நைட் நான் ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன்னா. சரி, இது நல்லா இருக்கு, இது நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் நம்ம பேஷண்ட் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு we started doing it. Now it going to become publication because the 2 months night the போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல மோல்டாக நல்ல ஷேப் ஆயிருது. பியூட்டிஃபுல். Okay, because we learn from our patients a lot. It's not the problem is most of the textbooks are written by the westerners. இதேதான் நாங்களும் அதை ஃபேஸ் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த நியூட்ரிஷன் புக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸ், அந்த அவகாடோ, கிரான்பெரி, ப்ளூபெரி எல்லாம் இருக்கும். I can அதே மாதிரி அதனால என்ன ஆகும், நம்ம அதை படிச்சுட்டு நம்ம எப்பயுமே ப்ராப்ளம் என்னென்னா டெக்ஸ்ட் புக் கரெக்ட்னு ஃபீல் பண்ணி பழகினது தான் நம்மளுடைய சொசைட்டி. ஏன்னா வெஸ்டர்ன்ஸ் எழுதியிருக்காங்க, அதை நம்ம கரெக்டுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறது. ஏன்னா டெக்ஸ்ட் புக்னா கரெக்டு கிடையாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வாட் இட் டீச்சர்ஸ் தான் கரெக்டு. ஸோ டெக்ஸ்ட் புக் ஜஸ்ட் டு கிவ் ஐடியா, அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் மோல்ட் தட் ஹோல் கான்செப்ட் அண்ட் வி ஹேவ் டு டெவலப் அவர் நியூ ஐடியாஸ். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு
புக்கில் கொடுத்தது கிடையாது. இதை பற்றி பேசினாலும் யாரும் பெருசாக அதை பற்றி இதை பற்றி பேசுகிறாங்கன்னே புரியாது அவங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ வி லேர்ன் திஸ். அதுக்கப்புறம் வி மாடிஃபைட் ஃபியூ திங்ஸ் இன் அவர் ரைனோபிளாஸ்டி. நவ் வி ஆர் கெட்டிங் த ரிசல்ட்ஸ் கன்சிஸ்டன்ட்லி குட். இந்த 10க்கு 10 ஆல்மோஸ்ட் வி ஆர் மேக்கிங் தம் ஹாப்பி. ஓகே. ஸோ அதனால being a good listener has helped you a lot as a professional. Yeah. 100%. So this is something that you would definitely, I think, advise a lot of young doctors also. Keep improvising, keep getting better, keep listening to the unsaid also. Correct. Never settle for the mediocre results. See, sometimes last time கூட ஒரு கான்ஃபரன்ஸில் one of my junior, he presented one rhinoplasty series and he showed the before after pictures. அதெல்லாம் காமிச்சிட்டு நான் எந்திரிச்சு கேட்டேன், are you happy with the results அப்படின்னா. No sir, patient is happy. That's the mistake, you know. Like, see, sometimes பேஷண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக நம்ம செட் பண்ணோம்னா பேஷண்ட் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஓகே, பட் ஏன் இதை நம்மளால் இன்டர்நேஷ்னலாக நம்ம ஏன் இதை கொண்டு போய் காமிக்க முடியாதுன்னா ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. ஓகே, அப்படின்னா என்ன பண்ணணும்? வேறு என்ன பண்ணலாம்? அப்போ தான் வி திங்க். இங்கே நம்ம பேஷண்ட் ஹாப்பின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா வி டோன்ட் லேர்ன் எனி திங். So I think as a professional also you keep challenging yourself, moving out of your comfort zone, and right? Correct. I think அப்படியே in pursuit of excellence னு சொல்லலாம்ல. Yes. Yeah, actually, I'm not a perfectionist actually. See, some people I know, they open the nose, close the nose 5-6 times. எல்லாம் முடிச்சுட்டு சர்ஜரி முடிஞ்சதுன்னு அனஸ்தட்டிஸ்ட் ரெடி ஆகிறப்ப இல்லை ஐம் நாட் ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 5-6 டைம்ஸ் ஓப்பன் பண்ணுற ரைனோபிளாஸ்டிக் சர்ஜன்லாம் இருக்காங்க. See, my thing is your surgery has to be faster, same time very very good results. ஏன்னா எனக்கு தெரிய ஸ்லோனஸ், அந்த ஸ்லோ சர்ஜன்ஸோட மேஜர் ப்ராப்ளமே டெசிஷன் மேக்கிங்கில் டிலே பண்ணுவாங்க. யுவர் டெசிஷன் மேக்கிங் இஸ் கரெக்ட், வாட் யுவர் பிளான் இஸ் ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டட் வெல் அப்படின்னா உங்களுக்கு டிலே ஆகாது. நீங்கள் இப்படி கட் பண்ணலாமா அப்படி கட் பண்ணலாமான்னு 10 நிமிஷம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டிலே தான் ஆகும். ஓகே, திஸ் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். என்ன ஆகும், ஓப்பன் பண்ணிலாம் க்ளோஸ் பண்ணுறப்ப இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிட்டே இருக்கும், ஸ்வெல்லிங் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ ஆப்ரேட்டிங் டைம் அதிகமாச்சுன்னா, வீக் ரொம்ப அதிகமாச்சுன்னா அவங்க ரெக்கவரியும் டிலே ஆகும். Got it. So அதனால you have to be fast surgeon, but same time you need to understand what you're doing. Thanks for sharing. இவ்ளோ இருக்கு. So I think before you really go ahead with the procedure, there's a lot of discussion, right? And then நீங்க உங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாம் மைண்ட்ல ரெடி பண்ணிட்டு தான் you go in for the procedure. அங்க போய் தடமாறிட்டு இருக்க கூடாது. ஓகே. லைப்பெடிமானா என்ன? இது நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம நீங்க கூட சொன்னீங்க ஜெமினி ஃப்ளைஓவர்லேருந்து காஃபி குடிக்க போகிற டைமில் நீங்கள் யூ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் பீப்புள் வாக்கிங் போவாங்க. லோவர் பாடி ரொம்ப பெருசாக இருக்கும். அது எவ்வளோ வாக்கிங் போனாலும் அது குறையாது அப்படின்ட்டு. பிகாஸ் வி ஹவ் சீன் தட் இன் ஆர் கிளைண்ட்ஸ் ஆல்சோ. அது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு காட்டனை வச்சு இது பண்ண மாதிரி. ஒரு காட்டன் டாய் ஒரு பொம்மை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த இப்படி பல்ஜாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் சில பேருக்கு இருக்கும். யா, ஸோ வாட் இஸ் லைப்பெடிமா அண்ட் அது எப்படி தான் டேக்கிள் பண்ணுறது? See, லைப்பெடிமாங்கிறது abnormal fat deposits in the lower body and the arm. சில பேருக்கு ஒன்லி தைல மட்டும் இருக்கும், சில பேருக்கு தைஸ் அண்ட் லெக் இருக்கும், சில பேருக்கு ஈவன் ஃபுட்டில் கூட இருக்கும், அண்ட் சில பேருக்கு லோயர் பாடி அண்ட் ஆர்ம் அஃபெக்டாக இருக்கும். இது மேஜர்லி ஜெனட்டிக் திங். அம்மாவுக்கு இருக்கும், பசங்களுக்கு இருக்கும். இது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பியூபர்ட்டிலேயே ஸ்டார்ட் ஆயிரும், சில பேருக்கு ப்ரெக்னன்சி இஸ் அ இன்டியூசிங் ஃபேக்டர், சில பேருக்கு மெனோபாஸ். Is it only, okay, if it is thigh, see, I've also seen men, if you see their back, like அவங்க நடந்து போகும்போது பின்னாடி ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு உமனோட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும், சில பேருக்கு வைட் ஹிப்ஸ்லாம் இருக்கும் for men itself. So do you see this even in men? The lipedema is not in men. Only in female. அதில் that usually love handle gives a feminine look for the males. அது liposuction will correct it. Okay. This one, earlier we know that there is a condition called lipedema. எனக்கு என்ன ஒரு அயர்லாண்ட்லேருந்து ஒரு African patient came from Ireland and educated me about the lipedema and did the procedure 12 years back. My goodness, okay. But I did it and she's happy, but I don't know much about it. இப்போ தான் WHO அந்த டிசீஸை ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. See, இந்த என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேட் நாடுலராக இருக்கும், சாஃப்டாக இருக்காது, ஃபீல் பண்ணால் ஒரு மாதிரி நாடியூலாக ஃபீல் ஆகும். அவங்களுக்கு நாட் ஓன்லி த ஃபேட், அவங்களுக்கு அந்த நிறைய இந்த எடிமா ஃப்ளூயிட் நிறைய அதில் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். இனிஷியலாக வரும், அது நம்ம அதை ட்ரெயின் பண்ணாமல் விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபைப்ரோசிஸ் ஆகி அப்படியே ஒரு ஸ்கார் டிஷ்யூ ஆகி அப்படியே ஒரு ஃபேட் ஒரு மாதிரி ஒரு vascular issue? Not vascular. No.
there is no etiology per se. ஓகே, ஓகே. ஓகே, இது இப்படி இருக்கும். ஓகே, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இட்ஸ் அ ப்ராக்ரெசிங் டிசீஸ். இதை நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது, மெடிசன்லாம் கொடுத்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த எல்லா ஃபேட்டும் வெரி ப்ரொடெக்டிவ் அகெயின்ஸ்ட் யுவர் ஹார்ட் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளமே இருக்காது. சரி. அதனால தான் இந்தியாவில் வந்து ஃபீமேல்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் அவ்வளோ பார்க்க முடியாது. ஆமா. Because all this lower body fat, especially the pelvic fat, act like a protector against the heart. Okay. So, ஆனால் ஏன் இதை பற்றி ஒரி பண்ணோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இஷ்யூஸ். பட் ஆனால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் போகிற இந்தியன் உமன் நிறைய பார்க்க முடியும். ஆமா, எக்ஸாக்ட்லி. எனக்கு நேற்று கூட சம்மன் கேம் ஃபார் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஷி செட் சர்ஜரிக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஷெட் சம் 10 kgs அப்படின்னு வந்தாங்க. கரெக்ட். ஆனால் இதே நீங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஜென்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ட்ரூ. ஓகே. ஸோ இந்த மெக்கானிக்கல் இஷ்யூஸ்னால தே எண்ட் அப் வித் த ஜாயிண்ட் இஷ்யூஸ், ஸ்கின் இஷ்யூஸ், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. அண்ட் மொபிலிட்டியே இல்லை, ரொம்ப பெயின்ஃபுல் ஆயிரும். நீ மூமெண்ட்லாம் ரொம்ப பெயின்ஃபுல் ஆயிரும். ஒரு லேடி, ஒரு 85 years லேடி, ஷீ கேம் வித் ஒரு 3 ட்ரக் எடுத்துகிட்டு இருக்கேன் டாக்டர், எனக்கு டயபெட்டிக் இருக்குது, ருமட்டாய்ட் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு தை பெருசாக இருக்குது, என்னால் 3 ட்ரக் வச்சுட்டனால என்னுடைய டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐ பெட் ரிடனாக இருக்கேன் அப்படிலாம் வந்து லைப்போசக்ஷன் கேட்டு வந்தாங்க 85 yearsல பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். கன்சிடரிங் வித் இத்தனை ப்ராப்ளத்தை வச்சுட்டு நாங்கள் சர்ஜரி பண்ணுறது நாட் சேஃப். ஸோ வாட் ஐ அட்வைஸ், இப்போ நான் சொல்ல போகிறது லைப்பெடிமா மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் லிம்ஃபேட்டிக் மசாஜ் தெரப்பி. ஓகே, லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ். அது யூஸ்வலாக லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பிஸ் இப்போ சென்னையிலே ஒரு 2-3 பேர் இருக்காங்க. யூஸ்வலாக இன்ஃபேக்ட் என்னோட எய்ம் வந்து ஐ ஹேவ் டு பிரிங் சம்படி ஃப்ரம் அப்ராட் to train lot of people in the lymphatic massage therapy because that will be great. We need more professionals. Correct. Professional யாருமே இல்ல. So second வந்து there is few the pressure garment ன்னு சொல்றது, the varicose இன்க்லாம் போடுற மாதிரி அந்த டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ் வந்து அவங்க லைஃப் லாங் போட்டுருக்கணும். அட்லீஸ்ட் 12 hours a day ஆவது போட்டுருக்கணும். ஓகே, கான்ஸ்டண்ட்டாக கம்ப்ரெஸ் பண்ணணும் அந்த இடத்த. சரி. அண்ட் இப்போல்லாம் அந்த ஒரு ஸ்லீவ் மாதிரி வருது, அந்த ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு மெஷினில் கனெக்ட் பண்ணி அதே ட்ரெயின் பண்ணி விட்ரும். சரி. இது அவங்களால மசாஜ் தெரப்பிஸ்ட் கிடைக்கல, அது மாதிரி டைமில் we can use that also. So pressure garment, regular massage of the sleeve plus lifestyle modification like carbohydrate, மற்றதெல்லாம் சேம், low carbohydrate, high fiber, high protein. Correct. Okay, that's essential minimal fats. exercise. Because இதை வச்சு எக்ஸசைஸ் பண்ண முடியாது. வாட் எவர் பாசிபிள், நீ ஜாயின் இன்ஜூர் பண்ணாமல் இருக்கணும், ஸ்விம்மிங் பூல் வாக்கிங், அது மாதிரி வாட் எவர் பாசிபிள் வித்தவுட் இன்ஜூரிங் த ஜாயிண்ட் என்ன பண்ண முடியுமோ. இவங்களுக்கு லைப்போசக்ஷன் பண்ண முடியுமா? இவங்களுக்கு பண்ணலாம், பட் என்னென்னா ரெக்கவரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன பண்ண, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சேன். 1.5 மாதத்துக்கு அப்புறம் வந்தாங்க. நான் தேங்க்ஸ் சொல்ல வந்தேன் டாக்டர். வாவ், ஹவ் நைஸ். 3 ட்ரக்கும் நான் எடுத்து ஸ்டாப் பண்ணிட்டேன், எந்த பெயின் கில்லரும் நான் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ எனக்கு 3 கிலோ குறைஞ்சிருச்சு, 3-4 கிலோ குறைஞ்சிருச்சு. அண்ட் ஐம் டூயிங் ஆன் எல்லா ஒர்க்கும் நானே தான் பண்ணுறேன், யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, என்னோட இது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷீ கேம் அண்ட் டோல் மீ. ஸோ டாக்டர், இன்னொரு விஷயம், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, ஷீ ஹேட் வெரி பிக் பிரெஸ்ட். ஓகே, ஷீ இஸ் அ மேரத்தன் ரன்னர், அவங்க அல்ட்ரா மேரத்தன்லாம் கூட ஓடி இருக்காங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ்லேயுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி இருந்தது, ஷோல்டர் பெயின், அப்புறம் கழுத்து வலி, அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எது போட்டாலும் வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்தது. ஓகே, அண்ட் தென் லேட்டர் when she got pregnant, அந்த டைமில் வந்து she couldn't even feed a baby. So there was a time where அந்த நர்சிங் ஸ்டாஃபோ யாரோ ஒருத்தவங்க வந்து, என்னம்மா அது, you're not able to even feed your child, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு. The assumption was that she's got bigger breasts, so lactation shouldn't be a problem அப்படிங்கிறது ஒரு மைண்டில் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு என்கிட்ட புலம்புனா. அப்புறம் நான் சொன்னேன், நீ போய் பிளாஸ்டிக் சர்ஜனை பாரு, and let's see what happens. Aprama, because she was going through all this pain, and she went for a breast reduction surgery. Okay, so could you throw light on this condition, because there are people who have bigger breasts but they also struggle under various circumstances and they feel very confident after the procedure is done. இது என்ன condition இது, எதனால ஜெனட்டிக்கா? See, the breast, huge breastங்கிறது problem from the childhood. See, I operated on ஒரு 13-14 years கேர்ளுக்குலாம் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். Gynecomastia சொல்லுவோம், ஒரு ரொம்ப ஹியூஜ் பிரெஸ்ட். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 14 வயசு பொண்ணு வந்து ஒரு ஹியூஜ் பிரெஸ்டோட கிளாஸ் போயிட்டு ஆப்போசிட் ஜெண்டரோட பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க, புல்லி பண்ணுவாங்க. You're right. ஆப்போசிட் செக்ஸோட கமெண்ட்ஸ் ரோட்ல போறப்ப நம்ம ஊர்ல எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ பட் என்னன்னா சில டைம் அது மாதிரி கிட்ஸை கூட்டிகிட்டு வரப்பையோ, 18 year old கூட்டிகிட்டு வரப்பையோ,
என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட பேரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சார், இத நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கூடாதா? ஏன்னா, அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பேக் பெயின், நெக் பெயின், எக்ஸாக்ட்லி. லாட் ஆஃப் ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் வரும். ஏன்னா, அது போய் உரசி, உரசி அங்க நெறைய ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வந்துரும். இவ்ளோ பிரச்சனையோட அந்த பொண்ணு டெய்லி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தூங்க கூட முடியாது. எக்ஸாம்பிள் இந்த பக்கம் திரும்பி படுத்தா பிரஸ்ட் அப்படியே இழுக்கும். ஆ. இந்த பக்கம் திரும்பி படுத்தா இந்த பக்கம் இழுக்கும். ஸோ தே இட் ஸ்டாப் இட் அவங்க ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் அந்த இது. ஸோ இவ்ளோ பிரச்சனையோட குழந்தைய கூட்டிட்டு வரப்ப, அவங்களோட மெயின் கன்சர்ன் கல்யாணம் பண்ணா ஹஸ்பண்ட் வீட்ல என்ன சொல்றது? ஆனா, அவங்க ஓன் குழந்தை கஷ்டப்படுறத பத்தி மறந்துருவாங்க. நம்ம ஊர்ல அதுதான் பெரிய ப்ராப்ளம். சொசைட்டிய பத்தி யோசிச்சு, யோசிச்சு, மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு, யோசிச்சு அவங்களுக்காகவும் வாழ மாட்டாங்க. அவங்க ஓன் குழந்தைய கூட ட்ரீட் பண்றதுக்கு அலோ பண்றதில்ல. ஃபைனலா வந்து யாருக்காக பண்றாங்கன்னே தெரியாது. ஓகே. ஸோ, அது மாரி தான் கேட்பாங்க. ரொம்ப கோவம் வரும் எனக்கு. ஏம்மா உங்க குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அத ஃபர்ஸ்ட்டு பாருங்க. ஸோ, என்ன ப்ராப்ளம்? பிரஸ்ட் ரிடக்ஷன் பண்றப்ப 2 இஷ்யூஸ் அவங்க வந்து கன்சிடர் பண்ணணும். பிரஸ்ட் ஃபீடிங் மைட் பி எ ப்ராப்ளம். பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு அடிக்குவேட்டா பிரஸ்ட் மில்க் செக்ரீட் ஆகாம இருக்க சான்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே. அதனால சம்டைம்ஸ் ஃபார்முலா ஃபீட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பட் ஆனா, இவ்ளோ வருஷத்துக்கு இவ்ளோ ஹியூஜ் பிரஸ்ட் வச்சுட்டு ஸ்ட்ரகிள் பண்ண முடியுமா? இல்ல அது பண்ண முடியுமான்னு அவங்க ஃபர்ஸ்ட் எப்பயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ அவங்க அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு ரிடக்ஷன் வெயிட் பண்ணலாம். ஒரு ஹியூஜ் பிரஸ்ட் ஷுட் நாட் வெயிட். ஓகே. அதே மாரி இந்த நிப்பிள் ஏரியாவோட சென்சேஷன் வந்து சில டைம் போகறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா வந்து ஈச் பிளாஸ்டிக் சர்ஜன் யூசஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட். பட் நாங்க யூஸ் பண்ற மெத்தட்ல வந்து இந்த சுப்பீரியர் மீடியல் பெடிக்கிள்னு சொல்லுவோம். நர்வ் சப்ளை வந்து வெரி ஸ்ட்ராங். இன்னைக்கு வரலும் எந்த பேஷண்ட்டும் இந்த நிப்பிள் ஏரியா சென்சேஷன் போய் பார்த்ததில்லன்னு சொன்னது கிடையாது. பட் இருந்தாலும் இட் மைட் ஹேப்பன். ஓகே. இது ஒரு பாசிபிலிட்டி. அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஸ்கார் வரும். ஸோ அரௌண்ட் ஏரியாவில் ஒரு ஸ்கார் இருக்கும், வெர்டிக்கலாக ஒரு ஸ்கார் இருக்கும், ஹரிசாண்டலாக ஒரு ஸ்கார் இருக்கும். அப்போ தான் இட் கிவ்ஸ் அ வெரி கோனிக்கல் அந்த ப்ராப்பர் பிரஷ் ஷேப் வரும். பட் இந்த 3 தான் வந்து பிரஸ்ட் ரிடக்ஷனில் ப்ராப்ளம். சில டைம் ஊன் ஹீலிங் இஷ்யூ வரலாம். அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிக்கும். ஸோ இந்த பிரஸ்ட் ரிடக்ஷன்லேயும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த டி ஜங்ஷன் சொல்லுவோம். இப்படி ஒரு வெர்டிக்கலாக ஒரு ஸ்கார் வரும்னு சொன்னேன், ஹரிசாண்டலாக ஒரு ஸ்கார் வரும்னு சொன்னேன். 2 கனெக்ட் ஆகிற அந்த டி மாதிரி வர இன்வெர்டட் டி மாதிரி வர இடத்துல புண்ணு சில டைம் ஆறாது. ஏன்னா இது வந்து டென்ஷனில் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு வி ஃபைண்ட் அ டெக்னிக். இதுவும் பப்ளிஷ் பண்ணிட்டோம். நீங்க கண்டுபிடிச்சு அதை பப்ளிஷ் பப்ளிஷ் பண்ண போறோம். அப்படிங்களா? வெரி ஆனா குட். கங்க்ராட்ஸ் அகைன். 4 கான்ஃபரன்ஸ்ல பிரசன்ட் பண்ணிட்டோம். பேசிக்கலா அது அவாய்ட் பண்றது டென்ஷன் எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? வி யூஸ் சம்திங் கால்ட் ட்ரிபிள் டர்மல் பெடிக்கல் டெக்னிக்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் அப்புறம் இந்த வெர்டிக்கல்லையும் சில டைம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. வெர்டிக்கல் லைன்லையும். அப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் டிஷ்யூஸ் எப்படி நம்ம ஆக்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி இப்போ the problem has gone down a lot. And let's go into rapid fire questions. I want to know how young are your patients? உங்களுக்கு நீங்க உங்களோட ப்ராக்டிஸ்ல so far ஒரு யங்கஸ்ட் கிளையண்ட்னா அது யாரு எந்த கண்டிஷனுக்கு வந்தாங்க? 12 இயர்ஸ் பாய்ஸ் 11 12 இயர்ஸ் பாய்ஸ் என்கிட்ட நிறைய வருவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல் பிரஸ்ட் இஷ்யூக்கு. ஓகே. பண்ணலாமா இவ்வளோ சின்ன கண்டிப்பாக பண்ணலாம். என்ன கான்செப்ட்னா யூஸ்வலாக அவங்க பாடி இந்த டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது தான் ஐடியல். 18 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறது தான் ஐடியல். ஆனால் ஏன் ஏர்லியாக பண்ணுவோம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த 6-7 இயர்ஸுக்கு அவங்க பாடியில் அது 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 அவங்க படுற அந்த கஷ்டமெல்லாம் மனசுக்குள்ளே போய் அது ஒரு டீப் சீட்டட் ஒரு சைக்காலஜிக்கல் இன்சல்ட்டாக போய் ரெக்கார்ட் ஆயிரும். அதை அவாய்ட் கைனோகமேஷியா வந்து 1 or 2 இயர்ஸ் வெயிட் பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு அதே கரைஞ்சிரும். அப்படி குறையல அப்படின்னா கண்டிப்பாக அந்த எந்த ஏஜாக இருந்தாலும் பண்ணலாம். ப்ரொவைடட் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ரெக்கர் ஆகலாம். ஆச்சுன்னா ஒரு மைல்ட் டச்சப் சர்ஜரி லேட்டர் டேட்டில் தேவைப்படலான்னு சொல்லுவோம். பட் இன்னைக்கு வரல யாரும் வந்து கேட்டதில்லை. ஓகே, தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, டன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேஸ் அப்படின்னா எதுவாக இருக்கும்? I always love doing facelift and still it's challenging one. ஆனால் we need challenges. கைனோகமேஷியாலாம் we do 40 minutes 50 minutesல அது அங்கெல்லாம் தூங்கி எந்திரிச்சு பண்ணுற சர்ஜரின்னு சொல்லுவோம் பேஷண்ட் வரப்பெல்லாம். அதே பண்ணிட்டு இருந்தாலும் லைஃப் கெட் போர்ட். கரெக்ட். We need a challenging surgeries once in a while. So usually Indian patients won't age faster. So usually international patient தான் ஃபேஸ் லிஃப்ட் வந்து ரொம்ப காமனாக பண்ணுவோம். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். We go with the facial branches and we do like it really adrenaline rushing surgeries. I love it. Okay. So behind the scenes, before you get ready, அதாவது patient வராங்க, then you know this is the procedure, you've taken a decision, not just you and the client. And how much of homework do you do? Do you pour into books? Do you look at research articles? Do you sit with your entire team? Behind the scenes, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. See, the major ப்ராப்ளமே பேஷண்ட்டுக்கு என்னவென்னு கண்டுபிடிக்கிறது தான். அது கண்டுபிடிச்சிட்டோம்னா are they able to verbalize, articulate? sometime they can't.
ஸோ அப்போ தான் நம்ம we have to lead them. அது எப்படி பண்ணுவீங்க? It depends on the procedure. Like say example, சில பேர் வந்து கேட்பாங்க, நீங்க பார்த்து பண்ணுங்க டாக்டர், உங்களுக்கு தெரியும் நல்லா, பண்ணவே கூடாது. அப்படியா? ஓகே, அவங்ககிட்டயே வாய் வழியா வர வைக்கணும். இதா உங்களுக்கு பிடிக்கல, இதா உங்களுக்கு பிடிக்கல, இந்த இப்படி இருந்தால் உங்களுக்கு ஓகேயா, இதுக்கு முன்னாடி ஆப்ரேட் பண்ண பிஃபோர் ஆஃப்டர் பேஷண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓகேயா, அவங்க வாய் வழியாக கொண்டு வராமல் பண்ணீங்கன்னா நீங்கள் பெரிய ட்ரபிளில் மாட்டிப்பீங்கன்னு அர்த்தம். அப்புறம் டிஸ்க்ளைமர் ஃபார்ம். ஆமாம், யூஸ்வலி கன்சென்ட் இஸ் ஆல் த சர்ஜரிஸ். என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா நாங்கள் பண்ணுறது ஒரு 15 சர்ஜரி தான். ஓகே, டோட்டலாக எடுத்துகிட்டா அவ்வளோதான் இருக்கும். 15 சர்ஜரி நான் 15 வருஷமாக பண்ணிருக்கேன். ஓகே. அதனால் பெருசாக ரிசர்ச் we teach lot of youngsters also, no, so அதனால அவங்களோட சேர்ந்து நானும் நிறைய படிப்பேன், அவங்க நிறைய கற்றுக் கொடுப்பாங்க எனக்கு. Because you are learning a lot from the obviously because they are theoretically very strong, they are coming out of the exams எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து அவங்களோட theoretical knowledge is very very good. So lot of times I improvise my theoretical knowledge by talking to them and நிறைய கேட்பேன் அவங்ககிட்ட தான், இது என்ன சொல்லுங்கப்பா, இது எனக்கு தெரியல அப்படின்னு அவங்ககிட்ட தான் கேட்பேன். Because practically we are very good, they learn the practical aspect from me and we learn theoretical aspect from them. And then the youngsters oda energy, it's amazing, right? Always. It's nice to interact with the youngsters and எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். Every 6 months I see new faces. I everybody is different, every characters are different and I love to, I am basically into a lot of psychological thing also, no? So I love to see a different personalities coming and working for me. That's nice, really good. எனக்கு என்ன தெரியணும்னா, okay, let's take a different age group and see what are the maximum procedures that age group looks for. Say for instance, if it is a 20-year-old, அவங்க மேக்ஸிமம் எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்க்கு வராங்க, மேல் அண்ட் ஃபீமேல், சும்மா largely from your own experience? Males 100% they come for a gynecomastia. Before marriage they want to get correct. அவங்க இது விட்டுட்டாங்க, அந்த ஏர்லி சைல்டு விட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதனால ஏர்லி சைல்டுல தேல் கம் ஃபார் த லேட் டீன்ஸ் தேல் கம் ஃபார் த கைனகோமேஷியா சர்ஜரி 20s. ஃபீமேல்ஸ் வந்து தேல் கம் ஃபார் த நோஸ், பிரஸ்ட் அண்ட் லைப்சக்ஷன்ஸ். ஓகே, தீஸ் 3. அண்ட் 30ஸ்ல 30ஸ்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜர்லி போஸ்ட் ப்ரெக்னன்சி உமன் வந்து தே கம் ஃபார் breast and the tummy tuck, breast lift or a breast reduction or a tummy tuck. This is the commonest procedures women go for, or implant. Sometimes deflate ஆயிருக்கும் breast, அதுக்கு வந்து லிஃப்ட் பண்ணாமே இம்ப்ளான்ட் மட்டும் பண்ணாவே போதும் மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் வரும். ஸோ அது மாதிரி இதுதான் காமனாக வருவாங்க. அண்ட் இது உமன் மென்னு பார்த்தீங்கன்னா மென் 30 to 40 வந்து ஸ்டில் கைனோகோமேஷியா. மென்னில் 2 தான், கைனோகோமேஷியா, ரைனோபிளாஸ்டி, இது 2 தான் மேக்ஸிமம் அவங்க நம்மக்கிட்ட வர்றது. மற்றதெல்லாம் 6 pack. 6 pack யூஸ்வலாக 6 pack க்ரௌட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 to 40ல they do lot of exercise. அவங்க அந்த டைமில் they want to keep their body fit and அந்த ரெகுலர் ஜிம் க்ரோயர்ஸ் அவங்க 6 packக்கு கேட்பாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு காமன் இன்னும் நம்ம சவுத் இந்தியாவில் கிடையாது. இதே நான் நார்த்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா they do lot of 6 packs. பட் ஆனால் 6 packs வந்து ஐ ரிமெம்பர் 13 இயர்ஸ்க்கு முன்னாடியே 14 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஐ கேவ் அ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன் சென்னை. அப்போ சென்னையில் ஃபர்ஸ்ட் 6 pack நீங்க தான் பண்ணீங்களா? we created. ஓகே. அப்போ வந்து ஐ கேவ் குமரன் ஹாஸ்பிட்டல் ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ். அப்போ அங்கே குமரன் ஹாஸ்பிட்டல் வச்சு ஐ கேவ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அப்போ நிறைய ஆக்டர்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன் அந்த டைமில். இப்போ இருக்க நிறைய லீடிங் ஆக்டர் அப்போல்லாம் சின்ன பசங்களாக இருந்தாங்க அந்த டைமில். அப்போ நிறைய பேருக்கு 6 pack பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோட வால்யூம் 6 pack கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் மேபி எவ்ரிபடி ஆர் டூயிங் குட். 6 pack நாட் ஃபார் எவ்ரிபடி. வென் தேர் டூயிங் எக்ஸசைஸ் எல்லாம் மசிலை ட்ரெயின் பண்ண ஃபேட் ட்ரெயின் பண்ண பேக் தெரியல, அது மாதிரி இருக்கவங்களுக்கு தான் 6 pack இஸ் ஐடியல். ஓகே ஓகே. அப்புறம் 30 to 40. ஆமா 40ஸ்ல எப்படி? பிகாஸ் women go through menopause and all of that, there are so many changes. So 40ஸ்ல இருக்கிற women ஆகட்டும் men ஆகட்டும், what do you see primarily? இதே தானா? 40ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். 30ஸ்ல போஸ்ட் ப்ரெக்னன்சி மதர் யூஸ்வலாக இந்த நான் சொன்ன இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சியே தே கம் டியூரிங் 40s தான். ஏன்னு பார்த்தா குழந்தை வளர்ந்து ஒரு 5-6 years வரலும் they have to go behind the kid, to manage the kid, manage the husband. They don't prioritize themselves. Okay. 40ஸ்ல என்ன ஆகும், they go for a midlife crisis. ஓகே, அப்போ ஒரு கன்ஃபியூஷன், யாருக்காக ஓடிட்டு இருக்கோம், எனக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன். ஓகே, வெரி வேலிட் क्वेश्चन அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ they feel that okay அப்புறம் என்ன ஆகும், சில டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ், மேபி த ஹஸ்பண்ட் இஸ் சீயிங் அதர் உமன் சொல்லி மேபி சீயிங் அண்ட் மேபி தே திங்க் ஆல்சோ என் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு,
அதனால ஐ வாண்ட் டு டூ சம்திங். அண்ட் அவங்களுக்கே தெரியாது சில டைம் என்னமோ மாதிரி இருக்குது, ஏதோ சர்ஜரியாவது பண்ணிக்கலாம், லெட் மீ ஃபீல் குட், லெட் மீ ஃபீல் குட். கொஞ்சம் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சம்டைம்ஸ் என்கிட்ட வந்து உட்காருவாங்க, வந்து ஒரு 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 இது கேட்பாங்க, ஒரு ப்ரொசீஜர் கேட்பாங்க, எக்ஸாம்பிள் பிரஸ்ட் லிஃப்ட்டோ டமிட்டோ ஏதோ கேட்பாங்க. சில டைம் சொல்லுவேன், சி யூ பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ப்ராப்ளம் இஸ் நாட் திஸ் ஆர் நாட் திஸ், யூ நோ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், கோ அண்ட் டாக் டு தெம் அண்ட் கம்யூனிகேட். இது ப்ராப்ளம் இஸ் த கம்யூனிகேஷன் இஷ்யூஸ். அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இவன்ட்டு நான் எதுவுமே சொல்லலையே, ஏன் எப்படி இதை எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான் அப்படின்லாம் யோசிப்பாங்க. சி அவங்க we can easily pick up confused look, depressed look, they coming, they have some other problem, they're trying to like do something else to like nullify that, அதை குறைக்கிறதுக்காக வேற ஏதோ அவங்கள டைவர்ட் பண்ணிக்கிறாங்க. டைவர்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி வரவங்களுக்கு பண்ணவே கூடாது. அவங்க ரியல் ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட். ஸோ அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் நமக்கு, ஏன்னா இவ்வளோ வருஷமாக வேறு இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ வி நோ அவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் பற்றி ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க. யூஸ்வலாக எங்கிட்ட வருவாங்க எல்லாமே அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு வி என்கரேஜ் தட். எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணாமல் இது பண்ணிக்கிட்டுமா டாக்டர், அது பண்ணிக்கிட்டுமா, அவங்க பேசுகிறப்பே ரொம்ப லோ வாய்ஸ், ரொம்ப டிப்ரெஸ்ட் லுக், தேர் டெஃபினெட்லி நோ. ஓகே ஓகே ஃபைன். அண்ட் 50s 60s வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கம் ஃபார் த ஏஜ் ரிலேட்டட் திங்ஸ். ஸோ இன்னொன்று நம்ம பேசாமல் விட்ட ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 20s 30s எல்லாத்துலேயுமே ஃபில்லர்ஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல், ஃபில்லர்ஸ் அண்ட் போடாக்ஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆல்டர்னேட், ஒண்டர்ஃபுல் திங் ஃபார் த ஏஜிங் ப்ராசஸ் அண்ட் ஸ்கின் ஹேர் பயங்கரமான ஒரு சேலஞ்ச் அது. You do that as well? நான் ஸ்கின் ஹேர் பண்ணுறது இல்லை, பட் ஐ டூ லாட் ஆஃப் ஃபில்லர்ஸ். ஃபில்லர்ஸ் வந்து கிவ்ஸ் ஒரு பாசிட்டிவ் திங். பேசிக்கலாக என்ன ஆகும்னா, நம்ம ஏஜிங் சைன்ஸ் எப்படி செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல ஃபேட் வந்து பெருசாகும். எக்ஸாம்பிள் லோயர் ஃபேஸில் இருக்க ஃபேட்லாம் பெருசாகும், அப்பர் ஃபேஸ்லலாம் ஃபேட் கம்மியாகும், டீப் ஃபேட் வந்து ரொம்ப கம்மியாகும், சில இடத்துல போன் அப்சார்ப் ஆகும். பேசிக்காக இப்போ என்ன ஆகுது, போன் அப்சார்ப் ஆகுது, வால்யூம் குறையுது, ஃபேட் அப்சார்ப் ஆகுது, வால்யூம் குறையுது. ஸோ அதனால் என்ன ஆகும், இங்கே லிகமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜைகோமேட்டிக் லிகமெண்ட் இருக்கும், இங்கே மேண்டிபுலர் லிகமெண்ட் இருக்கும், இங்கே மெசிட்ரிக் லிகமெண்ட் இருக்கும். இந்த லிகமெண்ட் வந்து என்ன பண்ணும், ஸ்கின்னை இப்படி வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு இருக்கும். இங்கே ஃபேட் குறைஞ்சா என்ன ஆகும், லிகமெண்ட் லாக்ஸ் ஆகும். அதனால யூ ஸ்டார்டட் ஷோயிங் இங்கே சாகிங் இருக்கும், இங்கே சாகிங் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டைம் ஃபில்லர்ஸ் போடுறப்பலாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிரர் கையில் கொடுத்துருவோம். வி அட்ரஸ் திஸ், எங்கெல்லாம் ஃபேட் குறைஞ்சிருக்குன்னு வி அனலைஸ், கரெக்டாக அந்த லிகமெண்டஸ் ஏரியாஸ்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் இங்கே சம்டைம் இந்த ஏரியாவில் போன் அப்சார்ப் ஆகிருக்கும், ஸோ இங்கே கொஞ்சம் ஃபில்லர்ஸ் கொடுப்போம், ஸோ இங்கே கொஞ்சம் கொடுப்போம். இது மாதிரி வி ஹேவ் சம் ஸ்பேஸ், சம் லேண்ட்மார்க்ஸ் அங்கெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் பண்ணிட்டு இப்படி கொடுப்போம். அப்படியே கண்ணை அப்படி பெருசாகும் பாருங்க. இட்ஸ் லைக் மேஜிக். மேஜிக் மாதிரி. இதுக்கு ஹார்ட்லி 2 minutes. ஓகே, ஒரு சைடு முடிச்சிட்டு கொடுத்த உடனே கெட் சோ எக்ஸைட்டட். சோ எக்ஸைட்டட். எனக்கு தெரிய ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர், அவங்க ஒய்ஃப், ஷீ இஸ் நாட் இந்தியன். ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் ரெஃபர்ட் ஹர், ஸோ ஷீ கேம். அவங்களுக்கு இப்படி போட்டுட்டு காமிச்ச உடனே கண்ணில் இருந்து தண்ணி. ஓகே, எனக்கு வந்து பேசிக்காக என் ஹஸ்பண்ட்டை வந்து நான் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்டுகிட்டே இருக்கேன், விட மாட்டேங்கிறாரு. ஓகே, பட் எனக்கு இது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது எனக்கு தெரியாது. அவங்க இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ், ஒயிட் ஸ்கின் பீப்புள், அவங்களுக்கே இதை பற்றி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் அது போட்ட உடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வாட் ஐ எக்ஸ்பெக்டட் யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி ஷி டிட். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது சிம்பிள் ப்ரொசீஜர். எனக்கே ஐ டிட் அண்டர் 3-4 ஃபில்லர்ஸ் மை ஃபேஸ். ஓகே, ஸோ எஸ்பெஷலி நாங்களாம் எங்களுக்குலாம் ஏஜிங் சைன்ஸ் டக்குன்னு தெரியும். ஓ இது வருதா அது வருதான்ட்டு we started noticing. ஒரு friend came from Delhi, so I got injected. 2 தடவை போட்டுருக்கேன். இயர்லி ஒன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். பட் that makes lot of difference. வலிக்காதா? எனக்கு நம்மிங் க்ரீமே போடல. நம்மிங் க்ரீம் போட உங்க பெயின் த்ரெஷோல்ட் நல்லா இருக்கு. நோ, மை பெயின் த்ரெஷோல்ட் இஸ் பேட். அன்னைக்கு வேற வழி இல்லை, அவங்களுக்கு டைம் ஆச்சு, சரி பரவாயில்ல போடுங்க. 2 தடவையும் அப்படி தான் ஆச்சு. ஓகே, ஸோ பட் இட்ஸ் பட் யூசுவலி நம்மிங் க்ரீம் அப்ளை பண்ணி தான் பண்ணுவோம். 30 minutes அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். இட்ஸ் அ வெரி வெரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொசீஜர்னா ஐ கேன் சே நான் சர்ஜிக்கலில் இந்த ஃபில்லர் அண்ட் போட்டாக்ஸ் தட் மேக்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, கூல். அப்புறம் வாஸ் தேர் எனி வியர்ட் ரிக்வெஸ்ட் உங்களோட ப்ராக்டிஸில்? சம்மன் கேம் வித் ரெக்வெஸ்ட் அண்ட் யூர் லைக் என்னடா இப்படி வந்து கேட்குறாங்க அப்படின்னு? பேரை எதுவும் சொல்ல வேண்டாம். ஒரு வியர்ட் ரெக்வெஸ்ட்ங்கிறது செகண்ட். ஃபர்ஸ்ட் யூனிக் ரெக்வெஸ்ட் ப்ராப்ளமே இல்லாமல் வருவாங்கல்ல, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமான ஃபேஸில் வருவானுங்க பசங்க. சார் எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை, இது ஒரு பெரிய வியர்டு ஒன்று தான்.
செகண்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த ஃபேண்டம் கேரக்டர்ஸ்லாம் வந்து மைண்ட்ல வச்சுட்டு, அவங்கள மாரி பண்ணிக்கணும்னு நெனைப்பாங்க. எந்த மாரி சே இருக்கும்? எக்ஸாம்பிள் ஸ்ப்ளிட் ஹேண்ட். ஓகே. ஹேண்டே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறது. ஓ! ஹேண்டுக்கு எவ்வளோ ஃபங்ஷன் இருக்கு. ம், ம். அதே மாரி கட் பண்ணிட்டு? இத கட் பண்ணி ஒரு கேப் மாரி கிரியேட் பண்ணிப்பாங்க. ஓகே. அதே மாரி ஸ்ப்ளிட் டங். இதெல்லாம் எவ்வளோ ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கன்ஸ். ஸோ இத வந்து மியூட்டிலேட் பண்ணிக்கிறதுக்கு தே ஆர் ரெடி. ஃபாரின்லயும் பண்ணி குடுக்க டாக்டர்ஸ் ரெடி. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏதாவது கேரக்டரா எங்கேயாச்சும்? ஐ டோன்ட் நோ. பட் ஐ ஐ ஐ டெஃபினட்டா இருக்கிறாங்க. எனக்கு தெரியலையே ஒழிய டெஃபினட்டா கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஃபேண்டம் அவங்கள அந்த மாரி நெறைய அனிமே பார்க்குறப்ப இது மாரி ஆகணும், அது மாரி ஆகணும். நெறைய கல்ட் குரூப்ஸ் ஆல்சோ தேர். We ஓகே. don't know a lot of things. They go into the cult. ஆ. The youngsters are into the black, the what you call dark web and the cult. Even movies have started openly showing this. இதெல்லாம் ரொம்ப தப்பு ஆக்சுவலா. ஸோ ஆனா Are they trying to fit into a cult or a group? ஆ. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த பக்கமே வந்துடாத ஓடி போயிடுறது அது அனுப்பிச்சுடுவாங்க. மாரி சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா. ஸோ கடவுள் வந்து ஒரு பாடியில எவ்வளோ நல்ல ஸ்ட்ரக்சரை கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. அத வந்து நல்ல ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஐடியா இஸ் டு இம்ப்ரூவைஸ் த லுக், நாட் டு லைக் டெஸ்ட்ராய் வாட் காட் ஹஸ் கிவன் டு யூ. ஓகே. ஓ மை காட்! தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ். அப்புறம் இன்னொன்னு வந்து நெறைய பேர் கன்டினியூஸா ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ராபப்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சம் ப்ரெஷர். அவங்க மீடியால இருக்கிறவங்களா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு அவங்க இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாரி ரெக்வயர்மெண்ட்டா இருக்கலாம். ஹேவ் யூ நோட்டீஸ் தட்? லைக் இஸ் தேர் சம்மன் சே திஸ் பெர்சன் ஹஸ் டன் மேக்ஸிமம் இத்தனை சர்ஜரிஸ் ஆர் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. யூ நாட் மென்ஷனிங் நேம்ஸ். இல்ல நேம் மென்ஷன் பண்றதுன்னு இல்ல. see not only the industry people, there is something ஒரு 10 ப்ரொசீஜர் 15 ப்ரொசீஜர் அதெல்லாம் நிறைய அதெல்லாம் மேலேயே இருக்கும். ஸோ பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸ் ஃபிட் இன் டு திஸ் குரூப். ஓகே. அப்படின்னா என்ன டாக்டர்? பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர்னா யூஸ்வலா தே டோன்ட் லைக் தர் பாடி, they keep changing some body parts. ஓகே. இது வந்து நெவர் சாட்டிஸ்ஃபைட். பேசிக்காக எப்படி இருக்கும்னா, சே எக்ஸாம்பிள் இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் இனிஷியல் டேஸில் கொடுத்துருப்பாங்க புக்கில். ஒரு பர்சன் என் நோஸ் மேலே பிம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டரை பார்க்க போவாங்களாம். ஆனால் பிம்பிளே இருக்காதான். ஆனால் டாக்டர் கிளினிக்கில் உட்காந்துருக்கப்பயே மிரர் வச்சு ஒரு 100 தடவை பார்த்துட்டு போகிறான், இங்கே இருக்குது அங்கே இருக்குன்ட்டு. ஓகே. ஆனால் இட்ஸ் நாட் வெரி டீப் ரூட்டட் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் ஆர் தேர் இன் த பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர். பேசிக்லி பாடி ஷேமிங் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஃபார் த பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர். சின்ன வயசில் அவங்கள செல்ஃப் ஒர்த், நீ நல்லா இல்லை, நீ கருப்பாக இருக்க, நீ இப்படி இருக்க, உன் பட்டக் பெருசாக இருக்குது, உனக்கு இது இருக்குன்னு சொல்லி பாடி ஷேமிங் ஸ்டார்ட் இன் த சைல்ட்ஹுட், இன் த ஃபேமிலி ஃபர்ஸ்ட். தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, யார் பிரதர்ஸ் யாராவது, கண்டிப்பாக ரொம்ப க்ளோஸ். அங்கே வந்து ஷேமிங், பாடி ஷேமிங் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம அழகா இல்லை, நம்மளே செகண்டரியாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது உள்ளே போக ஆரம்பிச்சிடும். செல்ஃப் எஸ்டீம் டேக்ஸ் அ பீட்டிங் அங்கே. அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் அ சைக்காலஜிக்கல் இஷ்யூ. ஓகே. அப்போ என்ன ஆகும், சம்டைம்ஸ் தே டோன்ட் லைக் பர்டிகுலர் பர்சன் வச்சுக்கோங்க, அந்த பர்சனை இங்கே கனெக்ட் பண்ணிடுவாங்க. இது அவங்க, இதை நான் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓ ரியலி? இதை நான் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் பாடி பார்ட்ஸ், சம்டைம்ஸ் ஹோல் பாடி. தே வாண்ட் த பெயின். They want the pain because the childhood molestations and the sexual traumas during the childhood, these are all the very major things, because they don't like their body that much. They want to hurt it so much. So one way doing is doing for surgery. Okay. Most of the actresses, whomever I operated, when they're coming out of anesthesia, they'll see, usually எங்கள் அனஸ்தட்டிஸ் ரொம்ப நல்ல அனஸ்தட்டிஸ், ரொம்ப ஸ்மூத்தாக பேஷண்ட் ரெக்கவர் ஆகி உள்ள வருவாங்க. But all the actresses, when they're coming out of the anesthesia, they'll show a lot of violent behaviors. Emotions, அப்படியே அவுட்பர்ஸ்ட் ஆகி அழுவாங்க. என்ன உளரலாம் மாட்டாங்க. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் தட் வே. பட் அந்த மாதிரி அவுட்பர்ஸ்ட் வரவங்க எல்லாருக்குமே they underwent something major which they can't explain to anybody. புரியுது. இட்ஸ் வே டு பர்சனல். அவன் சில டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்களாம் அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் அந்த ஹிஸ்ட்ரி கேட்டோம்னா அவங்க நிறைய கொடுப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்க மாட்டோம். இட்ஸ் தேர் பர்சனல். டூ மச் பெயின் ஆல்சோ இல்லையா? ஆமாம். அப்படி அழுவாங்க, தேம்பி அழுவாங்க சர்ஜரி முடிச்சுட்டு. நீங்கள் இங்கே தான் தேட்டரில் இருக்கிறீங்க, காம் டவுன் சொல்லி தான் வி ஹேவ் டு டூ. ஸோ தீஸ் சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் in this body dysmorphic disorder. They never get satisfied. They keep injecting. Some people non-surgical, they keep injecting. Some people surgical, they keep coming for the surgery. So we have to stop. See, first time sometimes எவ்வளோ தான் ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் மிஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணிடுவோம்.
செகண்ட் சர்ஜரி பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும். நம்மளே கன்ஃப்யூஸ் பண்ணிருவாங்க சில டைம் வந்து. ஆமா கரெக்ட் இல்ல. இவங்க சொல்றபடி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குல்ல பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர் பேஷண்ட்ஸ் ஆர் தேர். நீங்க பண்ணலாட்டி வேற கண்ட்ரி போயிருவாங்க. ஐ ஓகே. ஹேவ் லாட் ஆஃப் இன்டர்நேஷனல் பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர்ஸ் ஆல்சோ. ஓகே. நம்ம பண்ணலாட்டி they'll go to other persons. Oh my God. Okay. Okay. And the biggest challenge in surgery? One point. See, as I said, no. The 15 surgeries only we do. 15 surgeries நான் பல வருஷம் பல பண்ணியாச்சு. வருஷமா பண்றதுனால எனக்கு பெருசா சேலஞ்ச் எதுவும் வரதில்ல. Sorry. Okay. Favorite procedure for you to perform? Gynecomastia தான். Because that gives a patient அப்படி கையை சர்ஜரி முடிஞ்சா கையை பிடிச்சிட்டு தேங்க் யூ டாக்டர். அவ்வளோ அவங்க ஷேமா ஃபீல் பண்ணியிருக்காங்க லைஃப்ல. ரொம்ப ரொம்ப ரிவார்டிங் ப்ரொசீஜர். Okay. Okay. One thing that every patient should know. See, we are just improvising your look. Okay, you can't change a person's body completely like other person. So if you like to improvise some body parts, we'll be here to help you, but not that completely transform to somebody else's nose or somebody else's face. It won't happen. Okay. Okay. And non-medical passion outside clinic. உங்களோட hobbies Travel. என்ன? Tell me about it. Travel. ஆமா நிறைய I ஸ்கூபா travel- டைவிங்லாம் பார்த்திருக்கேன். Scuba diving, I used to go earlier, but அதுக்கு ரெகுலராக போகணும். அதனால now because see example I got certification unknown. Body certification சொல்லி I'm a certified scuba diver which I can go up to 30 meters. பட் என்ன ஆகும்னா அந்த 1 year கேப் விட்டு போச்சு அடுத்த வருஷம் தான் போகிறோம் அப்படின்னா அகைன் ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால ஐ கான்ட் பர்சியூ பிகாஸ் அடிக்கடி அங்கே அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு மட்டும் போயிட்டு வர முடியாது அது மாதிரி. பட் ஆனால் ஐ லவ் ட்ராவலிங். எத்தனை countries போயிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 27 to 30 countries. Pick one. Which is your favorite? Switzerland. அப்படியா? Oh, okay. I've seen Second Finland. Finland. Is it? நிறைய photos பார்த்திருக்கேன். What is your success mantra? When it comes to profession, there are so many things that. My success mantra, I always feel that I don't know anything. Okay, so that means you are open up for newer ideas, newer, like learning. If I think that I know everything, my learning stops. Okay, if you think that I don't know anything, you keep learning. And that's a major thing I feel. Still, I feel when my juniors say that I listen. Okay, sometimes they might be wrong, but when I listen, no, I might pick up few points. So only thing is, don't stop them. Let them speak and let them probably we gain a lot of knowledge out of it. One thing that you live by. My happiness is really important to me. Okay, you be happy and make people around you happy. That is my important my Mantra. Okay, fine. How important is social media or marketing? How do doctors put out their work? How do you become visible? How do people approach you? Because you have so many international patients. Sitting in Chennai, you're able to attract all of them. So please share some tips. Social media marketing is very, very important for every doctors because earlier days word of mouth or the senior doctors they experience that gains the patient. If you're doing something good in your profession, if you're not marketing, that means you're doing a biggest mistake to the community. See, you're doing good. Okay. Yeah. You're good at what you do. You're not telling what they are doing. So what the client will do, some person who doesn't know anything just talk in the social media, they go to them, they won't get the good results or they'll get screwed up with the surgeries and they'll get spoiled, correct? So you mean to say it's gross injustice? Injustice if you're not doing the social media marketing, though you are good at something. You get the point? So, say example, if I do some particular procedure, okay, see, I published an article, okay, about managing the severe grade gynecomastia without giving a big scar. அவ்வளோ பெரிய ஸ்கார் இல்லாமல் ஒரு சிவியர் கிரேட் gynecomastia வந்து அது வந்து ஓப்பன் அசஸ் ஆர்டிக்கல்னு சொல்லுவோம், எனிபடி கேன் ஆக்சஸ். அதில் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு அமெரிக்கன் ஜேர்னலில். அமெரிக்காவிலேருந்து ஒரு பேஷண்ட் அதை பார்த்துட்டு he read that and he came and met me and underwent surgery by reading the journal article. So now patients are so much, see, knowledge is everywhere. Okay, இந்த மாதிரி டைமில் நீங்கள் நல்ல ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறப்ப அதை பற்றி நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உலகத்துக்கு பண்ணுற பெரிய மிஸ்டேக் அது. இது என் ஃபீல்டில் சொல்கிறேன், ஈவன் அதர் ஃபீல்ட்லையும் அப்படி தான். கார்டியாலஜிஸ்டாக இருக்கட்டும், சம்திங் தே வில் பி வெரி குட் அட், யூ ஹாவ் டு எக்ஸ்போஸ் இட் டு த பப்ளிக். That's my strongest idea. But government don't support it though, but they're not understanding the real necessity of doctors. See, they can regulate the marketing.
You should not say that you are good at it. You should not say that you have to come to me. Okay, you should not say that I am the king. You have to come to me. I only do this procedure. I am the only person can do this procedure. இதெல்லாம் wrong. இது மாதிரி government can regulate. See, ஒரு சில countriesல if you want to advertise in the social media, they have to get the permission from the government before putting that post. Each post has to be go through the government. Okay. There are strict regulations, Yeah, norms. that's also very good. Okay, so here the idea of the social media is to give the information. Okay, not to promote yourself. Sometimes நான் பேசியிருப்பேன் ஏன் டாக் கேட்டுட்டு ஒரு இன்னொரு பிளாஸ்டிக் சர்ஜன் போய் அவங்க சர்ஜரி பண்ணியிருப்பாங்க பிகாஸ் ஐ எஜுகேட்டட் த பப்ளிக். இட்ஸ் நாட் தட் யூ ஆர் getting the own benefit. The whole community gets the benefit if you give the information everywhere. So people have to understand that it is not that marketing for you. It's because it's a marketing to make the people aware of the things so that they go and approach a proper person. நிறைய non-medical people are doing in this industry and doing a lot of things. Hair transplant done by the unprofessionals and ending up in trouble. இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணலாம் நீங்கள் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிங்கன்னா. அதுதான் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக யூ கேவ் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதை கேட்டுட்டு ப்ராப்ளி யாரோ ஒருத்தவங்க வேறு ஏதோ கண்ட்ரியில் இருந்திருக்கலாம், அந்த ஊரில் இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜனை போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி தே மைட் டூ த ப்ரொசீஜர். கரெக்டாக? So I think I would say, it's your good heart that you actually go ahead and share a lot of information. You don't hold back info. Because I personally feel that lot of people they say that நீ டெக்னிக்கை சொல்லிட்டு மற்றவங்க பண்ணிடுவாங்களா அப்படின்னு. ஆமா அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா you won't grow up. அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர், அதுக்கு அடுத்து you have to keep growing. அதே மாதிரி some people say that they are copying what are you doing. If they are not copying only you need to worry. Okay, so அது மாதிரி you should not like knowledge you can't hold it. It has to spread. Maybe என் whole family எல்லாமே டீச்சர்ஸ். எங்கள் அம்மா டீச்சர், எங்கள் பாட்டி டீச்சர், தாத்தா டீச்சர். மேபி நான் டீச்சிங் ஃபேமிலினால எனக்கு வருதான்னு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச் ஷைனி, பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி டு like நீங்களும் பிஸியாக இருக்கீங்க. அந்த டைமில் எங்களை கூப்பிட்டுட்டு இன்டர்வியூ பண்ணி இதை நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது நாட் ஈஸி ஜாப். It's such a pleasure. Thank you. It's such a pleasure having you here because plastic surgery பற்றி நிறைய misconceptions எல்லாமே இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு கிளாரிட்டி வரும்னு நம்புகிறேன். Thanks so much for your time. I know you have to go and you have a patient waiting. Thanks so much for your time. Thank you, Shiny.